திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடி தாமரைகளையும் மன மெய் மொழிகளால் வணங்கிக் கொள்கின்றேன். உலகத்தின் உயர்ந்த ஞானமாகிய, இந்த பிரபஞ்சத்தின் உயர்ந்த ஞானமாகிய சிவபெருமானை பற்றி படிக்கக்கூடிய, உயிர்களை பற்றி படிக்கக்கூடிய, இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்துணை பொருள்களையும் பற்றி படிக்கக்கூடிய உயர்ந்த சப்ஜெக்ட் இதுதான். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு சொல்லி லாங்குவேஜ் பேப்பர் என்று 2ஓ 3ஓ வைத்திருப்பார்கள் பள்ளிக்கூடத்தில். அதற்கு பிறகு மற்ற பாடங்கள், கணிதம் என்று ஒரு பாடம் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், சோஷியல் சயின்ஸ் இருக்கும், சயின்ஸில் ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், பயாலஜி இருக்கும். எல்லா சயின்ஸும் இருக்கிறத நான் பார்த்துட்டேன் என்பதுதான் சயின்ஸ். வரலாறு என்பது ஏற்கனவே என்ன நடந்தது அப்படிங்கிறத அவரவர்கள் விருப்பத்திற்கேற்றாற்போல் எழுதுவதுதான் வரலாறு. ஜியாகிரபி என்பது என்ன இருக்கிறதோ அதை எழுத்தில் எழுதுவது ஜியாகிரபி. ஆக இந்த உலகத்தில் நீங்கள் MBBS படித்தாலும், நீங்கள் MD படித்தாலும், நீங்கள் ME படித்தாலும், MTech படித்தாலும், இந்த உலகத்தில் ஏற்கனவே என்ன இருக்கின்றது அப்படிங்கிறத நான் இப்பதான் பார்த்தேன் அப்படிங்கிறதா இந்த அனைத்து பாடங்கள். அந்த அனைத்து பாடங்களும் இதுவரையும் உயிர் இருக்கிறது என்பதை பார்த்ததே இல்லை. இப்போ இன்னும் உயிரையே பார்க்காத இந்த பாடங்கள் எல்லாம் குப்பை தொட்டிக்குத்தான் சமம். இல்லை என்றால் அதை வைத்து நாம் வயிற்று பிழைப்பை ஓட்டுவதற்கு, வயிற்றை நிறைப்பதற்கு, நம்மளுடைய உலகியல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, பச்சையாக சொல்லப்போனால் கொஞ்சம் பணம் சம்பாதிப்பதற்கு, பணத்துக்கும் கொஞ்சம் புகழுக்கும் தான் இந்த படிப்பு உதவுமே தவிர வேற எதுக்கும் உதவாது. நமக்கு உதவக்கூடிய படிப்பு என்பது எளிமையான படிப்பு. LKG குழந்தைகள் கூட இதை படிக்கலாம். இன்னும் இந்த பேட்ச் 5, பேட்ச் 6 எல்லாம் வரும்போது ப்ரீ-KG பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை சொல்லித்தரப்போகிறோம். ஏன்னா இது ரொம்ப 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 ஈஸியான சப்ஜெக்ட். A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பாய் அப்படின்னு சொல்கிறோம். C ஃபார், தமிழில் சொல்கிறேன், இங்கிலீஷ் வேண்டாம். C ஃபார் சிவம், ஏ ஃபார் உயிர்கள், உயர்கள்ன்றதுக்கு பதிலாக உயிர்கள்னு வச்சுக்கோங்க, ஏ ஞாபகம் வச்சு. மா ஃபார் மலம், இதில் என்ன கடினமானது? ஏ ஃபார் ஆப்பிள் அழியக்கூடியது, பி ஃபார் பாய் அழியக்கூடியது, சி ஃபார் சிவம் அழியாது, ஏ ஃபார் உயிர் அழியாது, மா ஃபார் மலம் அழிந்து அழிந்து தோன்றும், அது சிவபெருமானின் விருப்பப்படி. மலங்கள் அதோடைய மூலப்பொருள்கள், அதோடைய காரணம் என்று சொல்லுவோமே, காரண பொருள்கள் அழிவதில்லை, காரிய பொருள்கள் உருவ மாற்றம் நடக்கும். இதைத்தான் யாரு எழுதினாலும், எந்த சயின்டிஸ்ட் எழுதினாலும், தாமஸ் ஆல்வா எடிசனா இருக்கட்டும், ஐன்ஸ்டைனா இருக்கட்டும், வேற யாராவது டார்வின், யூஸ்லெஸ் டார்வினாக இருக்கட்டும், யாரு எழுதினாலும் இதைத்தான் எழுத வேண்டும். வேற எதையும் அவங்க மாற்றி எழுத முடியாது. அந்த அடிப்படையில் இந்த கல்வி நமக்கு இந்த வயதில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் என்னை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே தெரிஞ்சிருக்கலாம், நீங்கள் அதில் வல்லுநராக இருக்கலாம். இறைவனிடம் நான் வருத்தப்படுவது, இவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த ஞானத்தை பாதி முடி கொட்டின பின்னாடி காமிச்சிங்களே அப்படின்னு ஒரு வருத்தம். அந்த வருத்தம் மட்டும் இல்லை, அதோட அதர் சைடு என்ன அப்படின்னா ஆனந்தம், சந்தோஷம். இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். இப்போதாவது என் உடலில் உயிர் இருக்கின்றது, என்னுடைய உயிர் இருக்கும்போதே இதை காமிச்சிங்களே, என்னுடைய உயிர் இந்த உடலை விட்டு பிரிந்த பின்னாடி இதை காமிச்சா நான் என்ன பண்ணியிருக்க முடியும்? இன்னும் எனக்கு எவ்வளோ வருஷங்கள் இருக்கு, நிச்சயமாக எனக்கு அதை நான் பயன்படுத்திக்கிறேன், ஒரு நாளை கூட நான் வீணாக்க மாட்டேன், இறைவனுக்கு சிவபெருமானுக்கு தொண்டு செய்வதை தவிர வேறு பணி எனக்கு முக்கியமில்லை மீதி இருக்கிற நாட்கள் அப்படிங்கிற அளவுக்காவது நமக்கு தெரிஞ்சுதே. அப்படின்றதுனால இந்த வகையில் இந்த பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் சிவபெருமானின் மிகப்பெரிய, மிக மிக பெரிய, தன்னலமற்ற, எதையும் கைமாறு கருதாத நம் மீது தனிப்பட்ட முறையில், நாம் என்ன உடனே எங்கள் பெண்களெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் தான் ரொம்ப க்ளோஸ்ன்னு நினச்சிக்காதீங்க, கணவன்மார்கள்லாம் அவங்க ஒய்ஃப் தான் ரொம்ப க்ளோஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் 25 வயசு 30 வயசில் ஜாதகம் பார்த்து சொந்தக்காரவங்களாம் சேர்த்து கழுத்து நீட்டினாங்க, கழுத்து நீட்டினோம், கட்டிட்டோம், கழுத்தை நீட்டியாச்சேன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை விட்டுருங்க. சிவபெருமானுடைய சொந்தம் எத்தனை நாள்? அனாதி சொந்தம். அது அனாதி சொந்தம். அப்பா அம்மா சொந்தம் கூட அவ்வளோ கிடையாது. அப்பா அம்மா, இப்போ என்னுடைய அப்பா அம்மா எனக்கு எத்தனை வருஷமா சொந்தம்? என்னுடைய வயசு அளவுக்கு சொந்தம், அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் சொந்தம். மை ஏஜ் ப்ளஸ் 1 இயர், அதான் அவங்க எனக்கு சொந்தம். என்னுடைய குழந்தை எனக்கு எத்தனை வயது சொந்தம்? என்னுடைய குழந்தை பிறந்ததுலேருந்து தான் எனக்கு சொந்தம். மேபி ஒரு 1 இயர் ப்ளஸ்.
வேற வேற எந்த சொந்தம் இருக்கு? என்னுடைய நண்பர்களெல்லாம் எனக்கு எவ்வளவு நாளா சொந்தம்? அவங்கெல்லாம் இந்த 50 வயசுக்குள்ளதான் இருக்கும். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்கள் சொந்தம் கிடையாது. ஆக எல்லாமே சிங்கிள் டிஜிட் உறவுகள், அப்படி இல்லைன்னா டபுள் டிஜிட் இயர் உறவுகள். உங்களுடைய உறவுகள், சில உறவுகள் ஒரு நாள் உறவா இருக்கும். நேத்து கல்யாணம் பண்ணியிருப்போம், இன்னைக்கு அவர் சகலை ஆயிடுவார், சம்பந்தி ஆயிடுவார். இந்த சம்பந்தி நேத்து வரைக்கும் கிடையாது. நேத்து வரைக்கும் பொண்ணுக்கு எவ்வளவு போடுறீங்க, பையனுக்கு எவ்வளவு பணம் வைக்கிறீங்க, இதுதான் பேசியிருப்போம். இன்று அவங்க சம்பந்தி ஆகிவிட்டார்கள். இந்த சம்பந்தம் இறைவனுக்கும் நமக்கும் உண்டான சம்பந்தம் இருக்கே, இந்த சம்பந்தத்தை வைத்து அளக்க வேண்டாம். அவனுடைய சம்பந்தம் அனாதி சம்பந்தம். நம் சம்பந்திகள் நம்மை தலையில் தூக்கி வைத்தாலும் காலில் போட்டு மிதித்தாலும் சிவபெருமான் தன்னுடைய மடியில் தன்னை நம்மை வைக்க வேண்டும் என்று இரவு பகலாக உழைக்கின்றான். 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, அவனுக்கு சம்மர் வெக்கேஷன் கூட கிடையாது. இந்த உலகத்திலேயே தொடர்ந்து வேலை செய்கின்றவன், மற்றவர்களுக்காக வேலை செய்கின்ற ஒரு தொழிலாளி யார் என்றால் சிவபெருமான், சிவபெருமான், சிவபெருமான் மட்டுமே. அவனுடைய பெயரை சொல்லுவதற்கே மீதி வாழ்நாள் நமக்கு பத்தாது. இறைவன் முதலில் நம்மால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு கேவல நிலையில் நமக்கு நம்ம இருக்கிறோன்னே தெரியாம இருந்தோம். நம்ம இருக்கிறோன்னே தெரியாது அப்படின்னா அப்புறம் சிவபெருமான் எப்படி இருக்கிறார் நமக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு 8 குணங்கள் இருக்கு, நமக்கு எப்படி தெரியும்? முதலில் நம் மீது கருணை காமித்து நமக்கு உடலை கொடுக்கின்றான், பிறவிக்கு கொண்டு வருகின்றான், புதிய அத்தியாயத்தை எழுதுகின்றான், புதிய சதாப்தத்தை எழுதுகின்றான் பெருமான். நம்ம வாழ்க்கையில நடந்த மிக மிக பெரிய ஒரு காரியம் என்னவென்றால் இன்றைய பாடத்தில் நாம் படிக்கின்றது. சிவபெருமான் நமக்கு உடலை சேர்த்தான். அதுதான் இன்றைய பாடம். உடல் கொடுக்கலன்னா, இப்ப எனக்கு உடல் இல்லைன்னா என் உயிர் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியுமா? உங்களுக்கு உடல் அழியக்கூடிய பொருள், அதெல்லாம் நம்ம சொல்றோம், இது மாயா காரியம், இது தோன்றும், இது அழியும், அப்படிலாம் நம்ம சொல்றோம். இந்த உடல் இல்லை என்றால் உயிர் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இப்ப எப்படி சக்தி இல்லையே சிவம் இல்லைன்னு ஏன் சொல்றோம்? சக்தி ஆகிய அந்த அருள் சக்தி, செயல் சக்தி, இயக்க ஆற்றல் இல்லை என்றால் நிலையாற்றல்னு ஒண்ணு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியாது. ஓடுற ஃபேனையே பார்க்க தெரியலைன்னா அது உள்ள இருக்கிற ஆர்மச்சூரை நமக்கு எப்படி தெரியும்? இதுல இருக்கிற காயில் என்ன கலர்னு நமக்கு என்ன தெரியும்? ஃபேன் ஓடுனதான் ஃபேன் இருக்கிறதே நமக்கு தெரியுது. ஆக இந்த சக்தி செயல்பாட்டால் சிவம் இருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது, இல்லைன்னா உணர முடியாம போயிடும். ஆக இந்த உடல் நமக்கு தேவையில்லைதான். ஒரு நாள் என்னுடைய உடல், இன்று நீங்கள் பார்க்கின்ற பவுடர் தான் அடிச்சிருக்கேன், அதெல்லாம் போட்டிருக்கிறேன், ஐஸ் பெட்டியில் இருக்கும். அனைவரும் ரிப்புன்னு போடுவாங்க. ரெஸ்ட் இன் பீஸ் என்று போட வேண்டும். ரெஸ்ட் இன் பீஸ். இறைவனின் திருவடி நிழலில் பீஸ், திருவடி நிழல் தான் பீஸ், இருக்கிறதுலே பெஸ்ட் பீஸ். பீஸ்ஃபுல்லா இருந்தோம். நாங்க ஒரு வாரம் கொடைக்கானல் போயிருந்தோம், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தோம். என்ன பீஸ் இது? ஒரு வாரம் கொடைக்கானல் பீஸா இருந்தது. இங்க வந்தவொடனே பீஸ் ஆயிடுச்சு. ஆபீஸ்க்கு வந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, பீஸ் ஆயிடுச்சு. ஒரு பீஸ் இன்னொரு பீஸ் ஆயிடுச்சு. ஆக சிவபெருமானின் சொந்தம் இந்த உடல் நமக்கு தேவையில்லாதது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த உடலுக்காக கழிக்கின்ற நேரம் வீணான நேரம். இந்த வயதில் நான் உங்களை சொல்லவில்லை, என்னை சொல்கின்றேன். எவ்வளவோ நேரம் தலை சீவிரத்துக்காக பயன்படுத்தியிருக்கும். நிவியான்னு ஒரு ப்ளூ கலர்ல ஒரு சின்ன கிரீம் இருக்கும், அதை வாங்கி போடுவேனா அழகாக இருப்பதற்கு. இது மேல இந்த பவுடர் தான் அடிக்கணும் அப்படின்னு அடிப்பேன். கிரீம் போட்டு அடிச்சா அது ஒரு மாதிரி இருக்கும், கிரீம் போடாம அடிச்சா ஒரு மாதிரி இருக்கும். அதனால சில இடங்களுக்கு போகும்போது கிரீம் பிளஸ் பவுடர், அதாவது பேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, பேஸ் கலர் அப்புறம் டாப் கலர். சில இடங்களுக்கு டைரக்டா டாப், சிலர் லிப்ஸ்டிக், சில பேர் ஐப்ரோ ட்ரிம்மிங், சில பேர் வேற ஏதாவது. ஆக இது அழியக்கூடிய ஒரு செவத்தில் நாம் பெயிண்ட் அடித்து கொண்டு இருக்கின்றோம். வேற வழி இல்லை. ஐயா சொன்னாங்கன்றதுனால நாளையில இருந்து பவுடர் அடிக்கிறத நிறுத்திடாதீங்க. பவுடர் அடிக்கும் போது இது அழியும் என்று நினைத்து கொண்டே அடிக்கவும். கார்னியர், அது மாதிரி பாண்ட்ஸ், எந்த பொருள் நீங்கள் அழகுக்காக பயன்படுத்தினாலும் இந்த உடல் ஒரு நாள் அழியும். நரை வரும். நரை வந்த பின்னாடி, நரைக்கு அப்புறம் என்ன, நரை பிறை திரைன்னு நினைக்கிறேன், தோல் சுருங்கும். அப்படியே என்ன சொல்றது, பப்பி சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கும்முன்னு இருக்கிறது அப்படியே சுருங்கி இப்படி ஆயிடும். இங்கெல்லாம் கோடு விழும். இப்போ இங்கே கோடு இல்லை, அதுக்கப்புறமா கோடு வரும். அப்படி ஒன்னொன்னா டிட்டோரியேட் ஆகிக்கிட்டே போகும். வேலையை குறைத்து கொண்டே வரும். அப்புறம் உடம்புல வியாதி வரும்.
ஒன்னொன்னும் ஃபங்க்ஷனை இழக்குது இல்லையா? வியாதி வரும். வியாதி பெட்ல கிடந்தாலும் பெட் ரிடன் அப்படின்னு சொன்னாலும் உயிருக்கு பெட் ரிடன் கிடையாது. உயிர் அப்படியே இளமையா தக 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 தகன்னு ஜொலிக்குது. ஆக உயிர் என்றும் பிரகாசமாக பிரகாசத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. சிவப்பிரகாசத்தை நம்ம படிக்கிறதுனால் உயிருக்கு பிரகாசம் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த உடல் தளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இப்ப என்ன அர்த்தம்? உயிர் இப்படி போகுது, உடல் இப்படி போகுது அப்படின்னா உயிரும் உடலும் ஒண்ணுன்னு அர்த்தமா? இது அழியக்கூடிய பொருள். இது அழியக்கூடிய பொருள் இருந்தாலும் இந்த பொருளை வைத்துத்தான் நாம் சிவபெருமானை உணர முடியும். அதுக்காக இது வேணும். புரியுதா? இதுதான் இறைவன் கொடுத்தது. திருமூலர் திருமந்தத்தில் இதை பற்றி நிறையா சொல்லியிருப்பார். யாராவது இந்த பாடலை பதிவிடுங்க. உடல் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பெருமானை உணர்வதற்கு இந்த உடல் வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதற்கு பிறகு இந்த உடலை ஓம்புகின்றேனே, இந்த உடலை நான் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லுவார். யாராவது பதிவிடுங்க இந்த பாடலை. உடல் தேவையில்லை என்று நான் இருந்தேன். சிவபெருமான் இது உள்ளே இருக்கிறதுனாலையும் சிவபெருமானை உணர்வதற்கு இந்த உடல் அமைப்பு நமக்கு இப்படி கொடுத்துருக்கிற மாதிரி வேற எந்த ஜீவராசிக்கும் கொடுக்கல சிவபெருமான். உங்க வீட்டில் ஓடுற காக்ரோச் எடுத்து பாருங்க, அதால உணர முடியாது. ஆனா காக்ரோச் தவம் செய்யுது சிவபெருமானை பார்க்கறதுக்கு. அணில் தவம் செய்யுது, செலந்தி தவம் செய்யுது. அந்த உடலை வைத்து அதால் பார்க்க முடியாது. லேப்டாப் யூடியூப்பை வச்சுதான் கிளாஸ் நடத்த முடியும். வேற எதை வச்சு நம்ம கிளாஸ் நடத்த முடியும்? கிளாஸ் நடத்த முடிகிற ஒரு உபகரணத்தை வைத்தே நம்மால் வகுப்பு நடத்த முடியவில்லை என்றால் அந்த உபகரணமே இல்லைன்னா எப்படி நம்ம நடத்த முடியும்? ஆக இந்த உடல் மட்டும்தான் இறைவனை எளிதில் நாம் உணர்வதற்கு, உடலால் உணர்வதற்கு உகந்தது. அதுக்கேற்ற மாதிரி படைச்சிருக்கிறான் பெருமான். படைக்கும் போது ஏன் இப்படி படைச்சா நம்மளை? இப்படி இருந்தாதான் ஈஸியா குண்டலினி சக்தியை மேலே கொண்டு வரலாம். கபாலத்துக்கு கொண்டு கபாலத்துக்கு மேலே இருக்கின்ற பெருமானை கைதூக்கி வணங்கும் போது அவனுடைய காலை தொடரோன்னு அர்த்தம். இங்கேதான் அவனுடைய கால் இருக்கு, இங்கே இல்லை, இங்கே இருக்கு. இங்கே தலை இருக்கு, இங்கே அவனுடைய கால் இருக்கு. ஆக தொட்டு வணங்குகின்றோம். மூப்பு, நரை, திரை. நரை வரும். அதுக்கு என்னதான் நம்ம பிளாக் பெயிண்ட் அடித்தாலும் கலர் கலராக அடித்தாலும் அதில் ஒரு 120 ஷேட் இருக்கு. இதுலேயே லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன், அப்புறம் கருப்பில் நடுவில் மட்டும் ஒரு கோடு மாதிரி ஒரு ப்ரௌன். கடவுளே, எவ்வளோ காலத்தையும் பணத்தையும் அதில் வீணாக்கியிருக்கோம் பாருங்க. அதுக்கு ஏதாவது அடியார்களுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டு நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருந்தோம்னா நாதன் திருவடிக்கு போகலாம் நம்ம. மூப்பு என்கின்ற நரை வரும், திரை வரும், அப்புறம் வியாதி வரும், அப்புறம் கடைசியா கூட்டிகிட்டு போறதுக்கு ஆள் வந்துருவாங்க. ஆக இந்த உடல் நமக்கு கிடைத்தது தான் அதுவே நாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி என்று பெயர். வேற இறைவன் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். நல்ல வேலை கிடைக்கல, நல்லா கல்யாணம் ஆகலை, நல்லா குழந்தை பிறக்கலை, நல்லா சொந்தம் இல்லை, நல்லா உறவுகள் இல்லை, கோர்ட்டில் இருக்கிறோம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், இடம் நல்லா இல்லை, வீட்டில் பெயிண்ட் எல்லாம் கொஞ்சம் டல்லாயிடுச்சு, லைட்டு கண்ணு கிளாரிங்காக இருக்கு. எந்த இது எப்படி போனா நமக்கு என்ன? உடலை கொடுத்தான். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். உடம்பு இது ஒரு இழுக்கு. இது ஏன்னா இது அழியக்கூடிய ஒரு பொருள். இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, இது அழியக்கூடியது. நானும் பவுடர் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், நானும் டை அடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன். இது நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு பொருள்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சொல்றது யாரு? எல்லாருக்கும் மூலராகிய திருமூலர். ஞான சம்பந்தருக்கும் மூலர், நாவுக்கரசருக்கு மூலர், சுந்தரருக்கு மூலர், மாணிக்கவாசகருக்கும் மூலராகிய திருமூலர் சொல்றார். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்கு உள்ளே உருபொருள் கண்டேன். உடம்பினுக்கு உள்ளே உருபொருள் கண்டேன். மூலாதாரத்திலிருந்து 6 சக்கரங்களில் ஏறி இங்கே வந்திருக்கின்றதான் திருச்சிற்றம்பலம் என்பது. திருச்சிற்றம்பலத்தில் இறைவனை கண்டு கபாலத்தில் அவனை ஏற்றி அங்கே மலர்கின்ற தாமரையை நான் உணர ஆரம்பித்து அங்கே வடிகின்ற திருவாசகம் என்னும் தேன். தேன்னா எங்க இருக்கு தேன்? ஜிஆர்பி தேன் கிடையாது, டாபர் தேன் கிடையாது, அதெல்லாம் டூப்ளிகேட் தேன். இந்த தேன் மேலிருந்து சொட்டு சொட்டாக சொட்டும் போது இந்த நாக்கு அது நேரா உள்ள இருந்து அது மேல படும்போது அதுதான் உண்மையான சுவை. உடம்பினுக்கு உள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கண்டான் என்று. சிவபெருமானுக்கு எங்க இருக்கு கோயில்? ஏன் உடம்பு தான் கோயில். என்னுடைய உடம்பு ஒரு கோயில், உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். அதுபோல என்னுடைய உடம்பு ஒரு கோயிலாக கொண்டு, நமக்கு தெரியும் நம்மளது ஒரு நாத்தம் பிடிச்சதுன்னு சொல்லி,
புழுக்கு தோல் போத்திருக்கிறது. சிவபுராணத்துல வருது. ஆக இது தேவையற்றது, இது புழு, இது தேவையில்லாத ஐம்புலன்களும் திருடர்கள், கல்வர்கள் அப்படிலாம் நினைச்சு இந்த உடம்பை நான் ரொம்ப நாள் வெறுத்துக்கிட்டே இருந்தேன். உடம்பினை முன்னம் இழுக்கென்று. முன்னம்னா என்ன? திருமூலருக்கு முன்னம்னா என்ன? நமக்கு முன்னம்னா 50 வயசுக்கு முன்னம். திருமூலருக்கு முன்னம்னா என்ன? எத்தனை கோடி ஆண்டுகளோ தெரியாது. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்கு உள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கண்டான் என்று. அது தெரிஞ்ச பின்னாடி இந்த சைவ சித்தாந்த சுடர் இன்றைய வகுப்பு 29/4/2024 மாலை 7:20 இதை தெரிந்த பின்னாடி உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே, இந்த உடம்பையே நான் முதல்ல வணங்குறேன். ஏன்னா இந்த உடம்பு இல்லைன்னா அந்த சைவ சித்தாந்தம் என்னால் படிக்க முடியாது. சைவ சித்தாந்தம் படிக்கலை அப்படின்னா இறைவனுடைய அருள் எனக்கு விளங்காது, முத்திக்கு நான் போக முடியாது. அதுக்காக உதவி செய்கின்ற இந்த உடம்பினை நான் விரும்புகின்றேன். அதுபோல இறைவன் இன்று உயிருக்கு மாயையை ஊட்டுகின்றான், மாயையை கொண்டு வந்து சேர்க்கின்றான். மாயை என்பது மலங்களில் ஒன்று என்று நாம் படித்தாலும் இந்த மாயையை கொண்டுதான் ஆணவத்தை நாம் நீக்க முடியும் என்பதால் மாயையை வணங்குகின்றோம். அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. எல்லா மதங்களிலும் நம்ம இந்து மதத்திலேயே பல பேர் பல சாமிகளை கும்பிடுறவங்க சொல்றது இந்த மாயை அழியக்கூடியது. கரெக்ட் தான். நம்முடைய வகுப்புல 1000 முறை சொல்லியிருக்கிறோம். இந்த மாயை என்ற விளக்கை கொண்டுதான் அந்த ஆணவ மலமாகிய இருளை அகற்ற முடியும். ஆகையால் இறைவன் சேர்க்கிறான். இது நமக்கே தெரியுதுன்னா சிவபெருமானுக்கு தெரியாதா? நமக்கே இது தெரியுது, அவனுக்கு தெரியாதா? உடம்பினை முன்னம் இழுக்கின்ற திருமந்திர பாடல் தெரியும். ஓகே. ஆக இதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிறவி நாம் எடுத்தது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய பரிசு. இதை விட வேற எதுவும் இனிமே கொடுக்க வேண்டியது கிடையாது. சும்மா பிச்சைக்காரன் மாதிரி அம்மா தாயை போடுங்க, அம்மா தாயை போடுங்க, நாளை காலையில வந்து அம்மா தாயை போடுங்க, அம்மா தாயை போடுங்க. இறைவனிடம் இன்று முதல் எதையும் கேட்காது. அவன் கொடுக்க வேண்டியதெல்லாம் அதிகமாக கொடுத்துட்டான். முதோ நம்ம கேட்காம இருக்கும்போதே இந்த உடம்பை கொடுத்தான். இந்த உடம்பும் இப்ப நான் கேட்டா வாங்கினேன். இந்த அப்பா அம்மாவுக்கு நான் இந்த மாதிரி பிறக்கணும் அப்படி நான் கேட்டேன். அவனுடைய கருணையால் நடக்கின்றது. அவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஆக ஏற்கனவே கொடுத்ததுக்கு நன்றி சொல்வதற்கே நமக்கு இந்த வாழ்நாள் போதாது என்றால் புதுசா சில பெனிஃபிட்டை நம்ம அடைஞ்சோம்னா அப்புறம் அதுக்கு நன்றி சொல்வது எப்போ? நன்றி சொல்கின்ற நேரத்தில் தவற செஞ்சிட்டோம்னா அப்புறம் திரும்ப நமக்கு அவன் செஞ்சாங்கிறதும் மறந்து போயிடும். அடுத்த பிறவியில இப்ப திரும்ப நாய் மாதிரி திரும்ப உழன்று கிடந்துட்டு இருப்போம். ஆக இந்த பிறவியை எல்லா உயிர்களுக்கும் முதலில் இறைவன் காட்டிய கருணை இந்த உயிர்களை பிறவிக்கு கொண்டு வருகிறான். இந்த பிரபஞ்சத்தில் வேறு யாராலும் செய்ய முடியாது. அதனால மற்ற சாமிகளை கும்பிடுறத உடனே ஸ்டாப் பண்ணு. இந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு முதலில் உங்களுடைய உயிரில் படிந்திருக்கின்ற ஆணவ மலத்தை நீக்குவதற்கு உங்களுக்கு உடல் கொடுத்த கடவுள் யார் என்று நீங்க கும்பிடுற சாமியை கேளுங்க. நீ கொடுத்தியா அப்படின்னு கேளுங்க. எந்த சாமி ஆமா நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுதோ அந்த சாமியை கும்பிடுங்க. மற்றெல்லாம் தூக்கி எல்லா போட்டோவா இருந்தாலும் சரி, சிலையா இருந்தாலும் சரி, சிலைன்னா சாக்குல கட்டுங்க, போட்டோன்னா நல்லா மடிச்சு கட்டி கொண்டு போய் உங்க ஊர் குளத்துல போட்டு வந்துருங்க கால் படாம. முதலில் நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்று தெரிந்தும் நம்மிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காமல் மிக 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 பெரிய உதவியை செய்தவன் சிவபெருமான். தொடர்ந்து செய்து வருகிறான். அன்று முதல் இன்று வரை இந்த நிமிடம் வரை எனக்கு செய்து கொண்டிருக்கின்றான். இந்த நொடி பொழுது வரை எனக்கு அவனுடைய உதவி இல்லாமல் நான் இதை செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். இது இயங்குவது என்னுடைய அறிவால் இயங்குகிறது. இந்த அறிவு என்னுடைய உயிரால் இயக்கப்படுகிறது. இந்த உயிர் சிவபெருமானால் இயக்கப்படுகிறது. ஆக இதுல இருந்து ஒரு சத்தம் வருது, நான் அப்படி பண்றேன்னா சிவபெருமான் இல்லாமல் ஒரு இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவன் இல்லாமல் எதுவும் நடக்காது. நான் முனைவர் வாங்கிட்டேன், நான் பண்ணிட்டேன், நான் படிச்சுட்டேன், நான் சம்பாதிச்சுட்டேன், குப்பையில போடும். முதல்ல பெருமானுக்கு நன்றி சொல். இதுதான் நம்ம வாழ்க்கையின் முதல். இதை விட வேற எதையும் யாரும் செய்ய முடியாது. அதனால இந்த கடவுளை வணங்கி இந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த கடவுளோடவே போயிடுறது தான் சரியான வழி. புத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம்.
நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமை பெருநெறி சேரும் வண்ணம் சேத்தவன் பெருமான். ஆக இறைவன் நமக்கு செய்த பெருங்கருணை என்னவென்றால் இந்த உயிர்களுக்கு உடலை கூட்டி பிறவிக்கு ஆட்படுத்தினான். அப்பத்தான் இந்த உடல் அனுபவம் பெறும். அப்போதுதான் இந்த ஆணவ மலம் அது பிடிச்சிருக்கிற எரும மாட்டு தோல் மாதிரி இருக்கிறது வலிமையை இழக்கும். அப்பொழுதுதான் இந்த பிரகாசம் வரும். இந்த பிரகாசம் வந்தால்தான் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் நம்மை போன்று ஒரு சிவப்பிரகாசமாக இருக்கும். அன்று சிவப்பிரகாசத்தை இந்த உயிர்களுக்கு ஊட்டுவதற்காக இறைவன் நமக்கு உடலை படைக்கின்றான். இந்த உடலை படைப்பது 36 தத்துவங்கள் என்ற 36 கருவிகளை வைத்து படைக்கின்றான். ஏதாவது ஒரு பொருளை பார்த்தால் அது எத்தனை கருவிகளை வச்சு இதில் படைச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க, இதில் ஒரு டச் பேட் வச்சுருக்கிறாங்க, இது உள்ள ஒரு ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் கேமரா வச்சுருக்கிறாங்க, வேற ஸ்கேனர் வச்சுருக்கிறாங்க, இதோ வச்சுருக்கிறாங்க இது உள்ள. அதுபோல் சிவபெருமான் இது உள்ள இது சுற்றி 36 கருவிகளை பொருத்துகிறான். ஒன்று எடுத்து பொருத்துறது, ரெண்டாவது எடுத்து பொறுத்துறது, மூணாவது எடுத்து பொறுத்துறது. பெண்கள் பூ கோக்கும் போது எப்படி ஒரு பூவா எடுத்து வச்சு கோக்குறாங்களோ சிவபெருமான் அது போல 36 கருவிகளை சேர்த்து நம்மை படைத்திருக்கின்றான். இந்த நம்பரை மறந்துடக்கூடாது. 3 6 9 36. ஒரு 3 3 2 3 6. நிறைய சில மாணவர்கள் நேர்முக தேர்வில் இதை சொதப்புறீங்க. தூங்கும்போது எழுந்திரிச்சு உன் வயது என்னன்னு கேட்டா கூட எனக்கு தெரியலன்னு சொல்லலாம். தத்துவங்கள் எத்தனைனா 36ன்னு சொல்லலாம். இல்லைன்னா சிவபெருமானுக்கு நன்றி கெட்டவர்களாகி விடுவோம்னா. உன் வயது என்னன்னு சொன்னா அது பரவாயில்ல, நம்ம அப்பா அம்மாவுக்கு நன்றி இல்லாதவங்களா இருப்போம். உன்னோட இணைந்திருக்கின்ற தத்துவங்கள் எத்தனை என்று கேட்கும்போது அது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாக்க அது உலகத்தில் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய நன்றி மறவாமை இல்லை, மறந்த தன்மை. அது 36 தத்துவங்களை சேர்க்கின்றான் சிவபெருமான். அது ஏன் 36 அப்படிங்கிறத நம்ம போக போக படிப்போம். 36 தத்துவங்களை சேர்க்கின்றான். இந்த தத்துவங்கள் எல்லாம் மாயையிலிருந்து சேர்க்கப்படுகிறது. இறைவன் மாயைக்கு அப்பாற்பட்டவன். மாயையெல்லாம் அவன் மாயைக்கு மட்டும் ஒருவேளை அறிவு இருந்ததுன்னா அது தினந்தோறும் சிவபெருமானை வணங்கிக்கிட்டே இருக்கும். மாயைக்கு அறிவு இருந்திருந்தால் மாயை என்ன சொல்லியிருக்கும், என்னை எப்படி போட்டு வாட்டாதீங்க சாமி, நான் பேசாம உங்க திருவடியில இருந்துக்கிறேன்னு சொல்லி ஓடி போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். மாயைக்கு அறிவு இல்லாததுனால அது பேசாம இருக்கு. இறைவன் மாயை என்ற இந்த உயிர்களுக்காக ஊட்டப்படக்கூடிய ஒரு பொருளில் தான் இணைகின்றான். அதாவது நம்ம வீட்டில் ஒரு தெரு நாய்க்கு நம்ம வீட்டில் கெட்டு போனதையோ இல்லை ஏதோ ஒரு மிக்ஸ் ஆனதையோ ஏதோ பிசைஞ்ச சாதம் நம்மளால சாப்பிட முடியாது, குழந்தைக்கு பிசைஞ்சோம் வேண்டான்னு சொல்லிருச்சு, என்ன பண்றது, நாய்க்கு வை அப்படின்னு வைக்கிறோமே, அந்த நாய்க்கு வச்ச சாப்பாட்டை நம்மளும் சாப்பிட்றது. நாய் கொஞ்சம் பாதி சாப்பிடும்போது நம்மளும் அதையே எடுத்து நாயும் நம்மளும் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்கறதுக்கே உடம்பெல்லாம் கூசுது. ஐயா என்ன இப்படி ஒரு உதாரணத்தை சொல்றாங்க, வேற ஏதாவது டீசெண்டா சொல்லியிருக்கலாமேன்னு தோணுது. சிவபெருமான் அதை செய்து கொண்டிருக்கின்றான் உங்களுக்காக 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 எனக்காக. நாய்க்குள்ள இறங்கி நாய் ஒரு வாய் நக்க நம்ம ஒரு வாய் சாப்பிட, அடுத்து நாய் நக்க நம்ம சாப்பிடங்கிற மாதிரி இந்த மாயைக்குள்ள அவன் இறங்கி தினந்தோறும் வேலை செய்யறான். நம்மளாவது 5-6 மணி நேரம் தூங்கிடுறான், அவன் ஒரு நொடி பொழுதும் தூங்குறது இல்லை. இந்த மாயைக்குள்ள அவன் இறங்க வேண்டிய அவசியம் என்ன? கெட்டு போன மிச்சம் இருந்த சாதத்தை தான் நாய்க்கு வச்சோம்னா அந்த சாதத்தை நம்ம சாப்பிட வேண்டிய நிலை நமக்கு என்ன வந்தது? முட்டாளா? எந்த ஒரு பெண்மணியும் எந்த ஒரு ஆணாவது அப்படி செய்வார்களா? நாய்க்கு வச்சதுல பாதியை எடுத்து நான் சாப்பிட்றேன்னு சொன்ன, நாய் சாப்பிட்டு இருக்கும் போதே பாதியை நான் சாப்பிட்றேன், சேர்ந்து சாப்பிட்றேன், ஒன்றாய் இணைந்து சாப்பிட்றேன், உடனாக அது வாய் வைக்கும்போது அது வாயை தள்ளிட்டு நான் கொஞ்சம் நாக்கு வச்சுக்கிறேன். இப்படி யாராவது பண்ணுவோமா? சிவபெருமான் பண்றேன். அதனாலதான் அவனை பித்தன்னு நம்ம சிரிக்கிறோம், நம்ம சிலையை திருடி விற்கிறோம். சிவபெருமானின் கருணைக்கு சொல்ல வார்த்தை கிடையாது, சொல்வதற்கான நேரம் கிடையாது. ஆக இறைவன் என்ன செய்கின்றான்? மாயையை செயல்படுத்துகின்றான். சும்மா இருந்ததை அதை எடுத்து விரிச்சு, களிமண்ணா இருந்ததை பிள்ளையார் மாதிரி பிடிக்கிற மாதிரி அது பாட்டுக்கு மாயை பேசாம கிடந்தது. அதுக்கு அறிவும் கிடையாது, ஆற்றலும் கிடையாது, பொருளாக இருந்தது. அந்த பொருளை எடுத்து இங்க வா, என் பையனுக்கு நான் உயிர் கொடுக்க போறேன், அவனுக்கு சைவ சித்தாந்த சுடர் பட்டம் கொடுக்க போறேன், அதுவும் திருப்பெருந்துறையில் வச்சு கொடுக்க போறேன், நீங்க எல்லாரும் அதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி மாயையை கொண்டு வந்து அதை செயல்படுத்துகின்றான் பெருமான். அப்படி செயல்படுத்தும் போது
அந்த உயிரை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னாக்க, இப்போ குழந்தைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும்னா குழந்தை அந்த பஸ்ஸில் போகும், நான் இந்த பஸ்ஸில் போகிறேன்னா எப்படி கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறேன்? குழந்தையோட போனதான் குழந்தைய பத்திரமா கூட்டு போகலாங்கிறதுனால சிவபெருமான் நம்மளோட போறான். நம்ம பண்ற கேவலமான செயல்களிலும் சிவபெருமான் கூட இருக்கான். நீங்க கடந்த ஒரு வாரத்துல என்னென்னமா கேவலமான செயல்கள் செய்தீங்கன்னு ஒரு லிஸ்ட் எழுதி பாருங்க. அத்தனையிலையும் அவன் உடனாக இருக்கின்றான். நம்ம போவதற்கு பார்ப்பதற்கு கூசுகின்ற சில இடங்களில் நம்மோடு இணைந்து அவன் வந்திருக்கின்றான். நம்ம செய்த சில அயோக்கிய செயல்கள், தவறான செயல்கள், என்ன உண்மைக்கு புறம்பான செயல்கள் நாம் செஞ்ச பொழுதும் நம்ம கூட அவன் இருந்திருக்கிறான். அவனையும் கூட்டிகிட்டு போய் தான் கெடுத்து, நம்ம கெடுறது மட்டும் இல்லாம அவனையும் சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை யாராவது திட்டினா அவனுக்கும் சேர்த்து திட்டு கிடைக்குதுன்னு அர்த்தம். ஆக நம்மளை நம்ம புனிதமாக வச்சுக்கணும். ஏன்னா உள்ள சிவபெருமான் இருக்கான்றதுனால அவனை வெளில போடான்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா அவனை ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு நம்ம எல்லா தவறான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப இப்போ நான் சரியாயிட்டேன் வாங்கன்னு கூப்பிட்டுக்கலாம். அப்படி பண்ண முடியாது. அவன் எப்போதுமே ஒன்றாயும் உடனாயும் இருக்கின்றவன். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் தத்துவங்கள் எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம். அதை பற்றி கவலை கிடையாது. நிறைய மாணவர்கள் இந்த பாடத்துக்கு பயந்து சைவ சித்தாந்த வகுப்புல இருந்தே பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. சைவ சித்தாந்த ரத்தம் நான் சேர்ந்தேன், இது ஆரம்பிச்சாங்க ஐயா, அப்புறம் நான் போறதில்லை வகுப்புன்னு சொல்லிடுவாங்க. நான் கூட அப்படித்தான். கந்தசாமி அந்த வகுப்பு எடுப்பாங்க. நான் எப்போது தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் வகுப்புக்கு போகிறதுக்கு, பணி பணம் படிப்பு என்று சுற்றி கொண்டிருந்தேன். எதை கேட்குறோமோ இறைவன் அதை நிறையா கொடுப்பாரு. பணம் வேணும்னு பணத்தை நிறையா கொடுத்துருவார். படிப்பு வேணும் எடுத்துக்க, ஓகே. பதவி வேணும் எடுத்துக்க. குடும்பம் வேணும் வச்சுக்க எவ்வளோ வேணும் வச்சுக்க, அப்படி கொடுப்பார். ஆக கந்தசாமி வகுப்புக்கு நான் என்னுடைய நண்பர்களிடம் ஃபோன் பண்ணி கேட்பேன், அந்த தத்துவங்கள்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு. இல்லைப்பா இப்போதான் ராகம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்பா பெரிய நாகப்பாம்பு மாதிரி இருக்குப்பா, வேண்டாம் அவர் இதெல்லாம் முடியும் போது சொல்லுங்க, கடைசி தத்துவம் வந்தோன்னு சொல்லுங்க, அதுக்கு அடுத்த வாரம் நான் வகுப்புக்கு வரேன்னு சொல்லி பல காலம் நான் படிக்காம விட்டுட்டேன். அதை அதாவது என்னால் வகுப்புக்கு போக முடியாது, போக முடியும் என்ற நேரங்களிலும் இந்த பாடம் நடக்கிறதுனால நான் போனதில்லை. ஆனால் இறைவன் எனக்கு இப்போதான் உணர்த்தி இருக்கிறார், இதை விட எளிமையான பாடம், இதைத்தான் நான் முதலில் படித்திருக்க வேண்டும், முனைவருக்கு முன்னாடி பாடம் இது என்பதை இப்போதான் உணர்த்தியிருக்கிறார். இப்போவாது உணர்த்தினாரே. சரி, அவர் எப்போதும் உணர்த்தினார், நான் இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி சொல்றதான் கரெக்ட். சரி, பாடத்துக்குள்ள போவோம். கம்னரைட். சைவ சித்தாந்த சுடர் பயிற்சி வகுப்பு பாட வரிசையில் 8வது அழகாக நமச்சிவாய என்ற சிவபுராணத்தின் முதல் வார்த்தையான அப்படிங்கிறது இருக்கும். அதை அடிச்சிருங்க, ஏன்னா அது பழைய பேக்ரவுண்ட்ல உள்ளது. வச்சிருந்தாலும் தவறு இல்லை, வேண்டாம்னா அந்த ஒரு சிவபுராணத்தின் முதல் வார்த்தையானங்கிறது ஏன் சிவபுராணத்தை ஐயா இங்க சொல்றாருன்னு ஏதாவது சந்தேகம் வந்தால் அடித்து விடும். நமச்சிவாய என்ற வார்த்தையில் உள்ள ம என்ற எழுத்தின் பொருளை பற்றி சிந்திப்போம். ந என்றால் திரோதான சக்தி, ம என்றால் மலம், சி என்றால் சிவம், வ என்றால் அருள் சக்தி, ய என்றால் உயிர்கள். இந்த உலகத்தில் இந்த 5ஐ தவிர வேற எதுவும் இல்லை. இந்த பாடத்தை சிவபெருமானே உங்களுக்கு திருப்பெருந்துறையிலேயோ இல்ல திருநெல்வேலியிலேயோ எடுத்தாலும் இந்த சப்ஜெக்டை தவிர வேற, சிலபஸை தவிர வேற எதையும் அவரால் எடுக்க முடியாது. இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ம என்பது ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களை குறிக்கும். ம என்பது மலம் அல்லது பாசம். எழுதிக்கங்க, மலம் பாசம் ரெண்டும் ஒண்ணுதான். மலம் பாசம், பதி பசு பாசம்னு சொல்லுவோம். அதாவது பதி பசு பாசம், இறைவன் உயிர்கள் மலம். அந்த மலத்துல 3 வகை மலம் இருக்கின்றது. ஆணவ மலம், கண்ம மலம், மாயை என்ற 3 மலம். மாயை என்பது அனாதி அப்படின்னு நம்ம சொல்லிட்டதுனால, அப்போ கண்மமலம் அனாதியா அப்படின்னா அனாதிதான். என்ன இருக்கு, சாப்பாடு அனாதின்னு சொல்லிட்ட பின்னாடி அப்புறம் சாம்பாரும் அனாதியா, ரசம் சாதமும் அனாதியா, மோரும் அனாதியான்னா சாப்பாடு அனாதி, முடிஞ்சு போச்சு. நிறைய அட்வான்ஸ் மாணவர்கள் தெரிந்து கொள்ளும். அட்வான்ஸ் மாணவர்கள் ஆணவ மலம் மட்டும் அனாதி, கண்ம மலம் மாயை இறைவன் சேர்த்தாங்கிறதுனால இது அனாதி இல்லை என்று இல்லை. அது கண்ம மலம் மாய மலம் இப்படி தனியா இருந்துச்சு, அது கூப்பிட்டு இங்கே வா பையனுக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லி இழுத்து அது உள்ள கோத்து வைக்கிறாரு. ஆக அட்வான்ஸ் மாணவர்கள் புரிந்து கொள்ளவும், ஆணவமும் அனாதி, கண்மமும் அனாதி, மாயையும் அனாதி என்ற 3 மலங்களை குறிக்கின்றது. அலகு 7ல் மாயை என்ற மலத்தின் பொதுவான விவரங்களை பார்த்தோம். இந்த அலகுல நம்ம என்ன பண்ண போறோம், தனு, கரண, புவன, போகங்கள். இதை எழுதிக்கங்க. கடவுள் உனக்கு என்ன செஞ்சான், அம்மா எப்போ பார்த்தாலும் திருவாசகம் படிக்கிறிய, உனக்கு என்ன செஞ்சாரு கடவுள் பாரு, உனக்கு அப்படியே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இன்னும் உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு, இன்னும் உன் பிள்ளைக்கு குழந்தை பிறக்காம இருக்கு, நீ சும்மா பட்டையை போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை திருவாசகம் சொல்றிய, உனக்கு கடவுள் என்ன செஞ்சான், தனு, கரணம், புவனம், போகம் செஞ்சான். வேற என்ன செய்யணும், மற்றெல்லாம்
தனு செஞ்சான், கரணம் செஞ்சான், புவனம் செஞ்சான், போகம் செஞ்சான், வேற என்ன செய்யணும்? இந்த உடலை வைக்கிறான். அந்த களிமண்ல முதல்ல பிள்ளையார் விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார் செய்யறவங்கலாம் முதல்ல மண்ணை வச்சு ஓரளவு ஒரு ஷேப்பு கொண்டு வருவாங்க. முதல்ல சப்பாத்திக்கே கூட அப்படித்தானே. சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைகிறோம்? ஒரு 1/2 கிலோ மாவு போடுறோம், அப்புறம் தண்ணியை ஊற்றுறோம், அப்புறம் பெரிய உருண்டையா உருட்டுறோம், அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் சின்னதா கிள்றோம், அப்புறம் சின்னதை இப்படி பண்றோம், அப்புறம் அதை வந்து நல்லா தேய்க்கிறோம். அப்படித்தானே. முதல்ல இறைவன் பெரிய சப்பாத்தி உருண்டை பண்ற மாதிரி முதல்ல இந்த உடலை படைக்கின்றான். அதுக்கப்புறம் இந்த கருவிகளை எல்லாம் சேர்க்கின்றான். அதுல ஃபங்க்ஷன் ஆகுற மாதிரி அட்டாச்மெண்ட் போடுறான். ஒரு கார் வாங்கணும், பைக் வாங்கணும் அப்படின்னா பேசிக் அக்சசரிஸ்னு ஒன்று இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினை ஓட்டலாம், அப்படி இருக்கும். டீலர் ஒரு லிஸ்ட் கொடுப்பான். அவங்களுக்கு கிராஷ் கார்டு வேணுமா, சைடு பாக்ஸ் வேணுமா, டபுள் மிரர் வேணுமா, லேம்ப் வேணுமா, ஹார்ன் வந்து டபுள் சைஸ் கம்பெனிலேருந்து வர்றது கம்மியாக இருக்கும், இதனால் டபுள் சவுண்ட் இருக்கும், அது வேணுமா, ரிம்ல இது மாதிரி மாட்டலாம், அது வேணுமாங்கிற மாதிரி இறைவன் முதல்ல இந்த தனு என்று சொல்லக்கூடிய உடலை கொடுக்கின்றான். அதுக்கப்புறம் அதுல ஒரு அட்டாச்மெண்ட்டா கருவிகளை எல்லாம் பொறுத்துறான். நம்ம பிள்ளைக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கும். கண்ணுன்னு ஒண்ணு இல்லைன்னா அவன் எப்படி இந்த உலகத்தை பார்ப்பான்? எப்படி இந்த பாடத்தை படிக்க முடியும்? அழகு 8ங்கிறத அவன் எப்படி படிக்க முடியும்? சரி, கண்ணு கொடுப்போம். சரி, இந்த கைலை தர்சாமி வகுப்பு எடுக்கும்போது அவன் காதால கேட்கணுமே, இப்போ காது கொடுப்போம். வேற என்ன கொடுக்கணும்? சரி, 9 மணி ஆனா சாப்பிடணுமே, அது சுவை தெரியணும் அவனுக்கு. சரி, நாக்கு கொடுப்போம். அவன் நுகர்ந்து பார்ப்பதற்கு மூக்கு கொடுப்போம். அவன் தொடு உணர்ச்சியை கொடுப்பதற்கு அவனுக்கு உடலை கொடுப்போம். வேற என்ன கொடுத்தா நல்லா இருக்கும்? வேற என்ன கொடுத்தா நல்லா இருக்கும்? எத்தனையோ உயிர்களை நம்ம படைச்சோம். எல்லா உயிர்களும் சும்மா கத்துற மாதிரி தான் படைச்சோம். ஆனா இவன் பதி சொல்லணும், பசு சொல்லணும், பாசம் சொல்லணும். சும்மா இப்ப மாடு, ஆடு, கோழி, குஞ்சு எது மாதிரி அப்படின்னு சொல்லி இதுதான் பதி, பசு, பாசம்னா எப்படி புரியும் அவனுக்கு? அதனால அவன் வாயிலிருந்து வார்த்தைகள் வர்ற மாதிரி வாக்கு என்ற ஒரு கருவியை தரணும். அது ஒரு பொருளை தரக்கூடியதாக ஒரு கருவியை தரணும். ஒரு வார்த்தையை அவன் பேசுற மாதிரி பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கும் எனக்கும் மட்டும் கொடுத்துருக்கிறார் சார். உங்க வீட்டு நாயை கூப்பிட்டு கேளுங்க, ஒரு வாக்கா பேச சொல்லுங்க. அம்மா, நீங்க போட்ட சாப்பாடு நல்லா இருந்தது அப்படி சொல்ல சொல்லுங்க. மயிலை கூப்பிட்டு சொல்ல சொல்லுங்க, குயிலை கூப்பிட்டு சொல்ல சொல்லுங்க. முருகனுடைய வாகனம் தானே, எலியை கூப்பிட்டு சொல்ல சொல்லுங்க. யாராலையும் சொல்ல முடியாது. நீங்க சொல்லலாம், நான் சொல்லலாம். ஏன் கொடுத்தான் என்றால் நமச்சிவாயை சொல்வதற்காக கொடுத்தான். நம்ம அதை விட்டுட்டு வேற எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இவனுக்கு நம்ம என்ன நன்றி செய்ய முடியும்? என்ன நன்றி செய்ய முடியும்? தினந்தோறும் திருவாசகம் முற்றுவதல் பண்ணலாம், அவ்வளவுதான் பண்ணலாம். அது பண்ணா போதுமா? ஒன்றும் பண்ண முடியாது. உடலை கொடுக்கின்றான், கரணம் என்று சொல்லக்கூடிய கருவிகளை கொடுக்கின்றான். அதுக்கப்புறம் சரி, உடம்பை படைச்சாச்சு, கருவியை படைச்சாச்சு. இப்ப நான் இருக்கிறேன். நான் இருக்கிறதுக்கு ஒரு பூமி வேணும்ல. பூமி இல்லாம நான் எங்க இருக்க முடியும்? பூமியை படைக்கிறான். சரி சாமி, பூமியில இருக்கிறேன், தண்ணி தாகமா இருக்கு, வெயில் காலமா இருக்கு, ஓகே, தண்ணியை படைக்கிறான். சாமி, எனக்கு மூச்சு விடணுமே, சரி ஓகே, இந்த காத்தை படைக்கிறான். சாமி, இந்த உடம்பு, இந்த கருவிகள் எல்லாம் செயல்படுறதுக்கு ஒரு டெம்பரேச்சர் வேணும், நான் சாப்பாடு சாப்பிடணும், நான் சாப்பிடணும்னா ஏதாவது செடிகள் வளரணும், நெல் விளையணும், அதுக்கெல்லாம் வெயில் வேணும். சரி ஓகே, இந்த சூரியனை படைக்கிறான், நெருப்பை படைக்கின்றான். இதெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, அதுக்கு ஆகாயத்தை படைக்கின்றான், ஸ்பேஸ் படைக்கிறான். ஸோ ஆகாயத்தை படைச்சு, அதுக்குள்ள காற்றை படைச்சு, அதுக்குள்ள நெருப்பை படைச்சு, அதுக்குள்ள நீரை படைச்சு, அதுக்குள்ள நிலத்தை படைச்சு, அதெல்லாம் இருக்குது, ஆனா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லப்ப எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, திருநீர் அணிஞ்சிருக்கிறாங்க, பஞ்சபுராணம் கேட்டா தெரியாதுன்றாங்க. ஆக இந்த பஞ்சபுராணத்தையும் அந்த திருநீர் அணிந்த அடியார்களையும் இணைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தன்மாத்திரைகளை படைக்கின்றான். அதுதான் இந்த உயிரையும், இந்த அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அண்டத்துக்கும் மூலப்பொருள் அதுதான், பிண்டத்துக்கும் மூலப்பொருள் அதுதான். அதனாலதான் அண்டத்தை நாம் உணர முடிகிறது. வெளியில வெயிலா இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? தன்மாத்திரைகள் வேலை செய்வதால தெரியும். கண்ணால பார்த்தா தெரியாது. தன்மாத்திரைகள் இருக்கிறதுனால தெரியுது. தன்மாத்திரைகளை படிக்கிறோம். அப்ப நான் அப்படியே உட்காந்து சிவன்னு உட்கார்ந்தா பசிக்குதே சாமி, ஏதாவது செயல்படணும், நடக்கணும், எழுந்திரிக்கணும், பாத்ரூம் போகணும், இயற்கை உபாதைகளை நான் சரி செய்ய வேண்டும். நான் என்ன பண்றது? சரி ஓகே, கால் வச்சுக்க. வேற என்ன வேணும்? கை வச்சுக்க. வேற என்ன வேணும்? பேசுறதுக்கு வாய் வச்சுக்க. சரி, சாப்பிட்றதெல்லாம் வந்து நல்ல பொருள் உடம்பு ரத்தத்துல கிடக்குது, கெட்ட பொருள்லாம் போறதுக்கு சரி ஓகே, யூரின் மோஷன் போறதுக்கு தனித்தனியா வச்சுக்க. அப்புறம் வேற என்ன வேணும்? சரி ஓகே, நான் மட்டும் இருந்தாக்க இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிவபெருமான நினைச்சு நம்ம பேசாம அவன் நன்றி கூட சொல்றதுன்னா டைம் வேஸ்ட் ஆயிடும். பேசாம நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். மற்ற உயிர்களும் நமக்கு இந்த உடலை கொடுத்து நம்ம இந்த சிவானந்தத்தை பெறறதுக்காக இந்த கிளாஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
இன்னும் சில உயிர்களும் அதை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு இனப்பெருக்கம் செய்கின்ற ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றான். அதற்கு பெயர் கருவாய் என்று சொல்வோம். கருத்தரிக்கின்ற வாய். எந்த சொந்தக்காரங்களும் இந்த போன்ற உதவிகளை நம்மளால நமக்கு செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க. நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு முக்கியமானவர்கள்னு எழுதுங்க. அதுல இருக்கிறதுல யாரும் இந்த 4 உதவியை செஞ்சிருக்க முடியாது. இதுல எந்த மாற்றத்தையும் கூட அவங்களால செய்ய முடியாது. தனு கரண புவனத்தை கொடுக்கின்றான். போனம் இருக்கு, ஓகே. நீர் இருக்கு, நீர்னா கடல் நீர் இருக்கு, குடிக்க முடியுதா? குடிக்கிற தண்ணி தனியா கொடுக்குறான். அப்ப ஏன் கடல்ல உப்பு கலந்து கொடுக்குறான்? அது உள்ள எத்தனையோ 16 லட்சம் யோனி பேதங்களே இருக்கு. அது ஒன்னொன்னுலையும் வெரைட்டிஸ் பார்த்தா கோடி கோடியா இருக்கு. அவைகள்லாம் வாழ வேண்டும். வாழ்ந்துதான் சைவ சித்தாந்த சுடர் வகுப்புக்கு வரணும். அப்புறம் சைவ சித்தாந்த ரத்தினத்துக்கு போகணும். அப்புறம் அட்வான்ஸ் சைவ சித்தாந்தம் திருவாவடுதுறை ஆதீனத்துல போய் படிக்கணும். நிறைய வேலை இருக்குல்ல. ஆக இறைவன் என்ன செய்கின்றான் என்றால், உடல்ன்ற ஒரு ஷேப்பை கொடுக்குறான். அதுக்கப்புறமா அதை ஃபைன் டியூன் பண்ணி கருவிகளை கொடுக்கின்றான். அதற்கு பிறகு அந்த கருவிகள் எல்லாம் நிலைத்து நிற்பதற்காக இந்த உலகத்தை படைக்கின்றான். சார்லஸ் டார்வின் கேளுங்க, உலகம் அதுவா வந்தது சொல்லுவார். அதுவா எப்படிரா? அதுவா எப்படி ஒரு நீ அதுவா வந்திருந்தா நீ இருக்கணும்ல, நீ என்னவா மாறினேன்னு சொல்லிட்டு போகலாம்ல, மாற போறேன்னு சொல்லியிருக்கலாம். நீ இப்ப இருந்து எழுதிக்கிட்டே இருக்கலாம்ல, நான் தான் முன்னாடி குரங்காக இருந்தேன், நான் தான் இப்போது மனிதனாக இருக்கிறேன், நான் தான் அடுத்து பறவையாக பறப்பேன்னு நீ எழுதலாம்ல. இருந்து ஏன் போயிட்ட? ஏன் போயிட்ட? இல்ல உடல் அழியக்கூடிய பொருள், உனக்கு தான் எல்லா அறிவும் இருக்கு, அழியாத பொருளா படிச்சுக்க வேண்டியதானே. 500 வயசு வரைக்கும் இருக்கலாம், 1000 வயசு வரைக்கும் இருக்கலாம், நீயே படிச்சுக்க வேண்டியதானே. சார்லஸ் டார்வின்ட்ட போயிட்டு ஒரு ஒரு உயிரை அதுவா எடுத்துக்குது, சாரி பிறவியை அதுவே, குரங்கு அதுவா மனுஷனா பிறக்குதான். எப்படிடா பிறக்கும்? ஏடா அது முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறது, அப்படி அது கூட சரியான உதாரணம் இல்லை. வெள்ளைக்காக்கா மல்லாக்க பறக்குது அப்படின்னா, ஆமா ஆமா வெள்ளைக்காக்கா அப்படியே தலைகீழா பறக்குது அப்படின்னு டார்வின் சொன்னா அதை நம்மளை கேட்கணும். அந்த பாடத்தை புத்தகத்துல வச்சுட்டு மெய்தான் நரம்பி விதிர் விதிர்த்துங்கிற பாடத்தை புத்தகத்துல இருந்து எடுத்துட்டாங்க அரசாங்கம். டார்வின் சொல்றதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. அது பாடத்துல வச்சிருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்க 5 மார்க் வேணும் 2 மார்க் வேணும்னா அதை படிக்கணுமே தவிர மற்ற இதெல்லாம் படிக்க முடியாது. டார்வின் சொல்றாரு அதுவா அதுக்கு வேண்டியதை எடுத்துக்கும் அப்படி. அப்ப கழுதைகளே பிறக்காதுரா நாட்டுல, எல்லாமே பிறக்கும்போதே குதிரையா பிறந்தோம். கழுதையா பிறக்கிறதுக்கு எது விரும்பும்? உங்களில் யாரு கழுதையா பிறக்க விரும்புறீங்க? உங்களுக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறோம், கழுதையாவும் பிறக்கலாம் குதிரையாவும் பிறக்கலாம்னா என்ன பிறப்போம்? பேசாம குதிரையா பிறந்துறேன்னு சொல்லுவோம். தாழ்மையான ஜீவராசிகள் எப்படி இருக்கும் உலகத்துல? ஓர் உயிர் படைத்த தாவரங்கள் எல்லாம் டைரக்டா 7 உயிர் படைத்த தேவர்களா மாறிடும். 7 அறிவு படைத்த தாவரங்களா, இல்ல 6 அறிவு படைத்த மனிதர்களா இல்லாம. கடவுள் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கூத்தடிப்பான கருப்பு சட்டை போட்டு. ஆக இறைவன் செய்த மிக 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 பெரிய கருணை தனு கரண புவன போகங்களை இந்த உயிருக்கு ஊட்டுகிறான். அதோட சேர்த்து பேக் பண்ற. இதுக்கு நம்ம என்ன உதவி செய்ய முடியும்? அவனுக்கு பார்க்குறவங்கள பஞ்சபுராணம் தெரியுமான்னு கேட்கலாம். தெரியலைன்னா இந்தாங்க நோட்டீஸ் படிங்க. வேலை பாராயணமாக சொல்லிட்டீங்க, உங்களுக்கு ஆர்வம், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் சர்டிஃபிகேட் வாங்கி தரேன் கையிலே அறக்கட்டளையிலேருந்து. சர்டிஃபிகேட்டுக்காக நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் படித்து உங்கள் உயிரை காப்பாற்றிக்கணும். எந்த டாக்டராலையும் உயிரை காப்பாற்ற முடியாது. நிறைய படித்த டாக்டர்லாம் இருக்காங்களே அப்படின்னா உயிரோடவே எல்லாரையும் இருக்க வைக்க வேண்டியதானே. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. இறைவன் நினைச்சாதான் செயல்படும். 10வது மாடியிலேருந்து பெல்ட் அடிச்சிருப்பான், ஒன்றும் ஆகாது. பாத்ரூம்ல விழுந்திருப்பான், அது உள்ளே போயிடுவான். ஆக இறைவன் கணக்கு தான் ஃபைனல் கணக்கு. இறைவன் உயிர்களை படைக்கவில்லை, உடலைத்தான் படைத்தான். ரொம்ப 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 தெளிவாக இருக்க வேண்டும். எந்த ஒரு உயிரையும், ஒரிஜினல் உயிர் இருக்குல்ல, அந்த உயிர் உள்ளுக்குள்ள இருக்கிற உயிரை இறைவன் படைக்கவில்லை. இல்லை ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்கு, மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு. மைனஸ் பாயிண்ட் இல்லை, வேறு விதமாக இதை நாம் பார்க்கலாம். இறைவன் படைக்காமலே நம்ம வந்தோமா? ஆமா. நம்ம உயிர் வந்துதா? ஆமா. அனாதி அப்படின்னா உயிர்கள் அனாதின்னு சொல்லிட்டா அப்புறம் என்ன அர்த்தம்? இப்போ நம்ம இறைவன் மாதிரியா நம்ம? ஆமா. அனாதியில ஆமா, அறிவுல இல்லை, ஆற்றல்ல இல்லை, அனாதியில ஆமா, காலத்தால் ஆமா, அறிவால் இல்லை, ஆற்றலால் இல்லை.
அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இறைவன் உயிர்களை படைக்கவில்லை. இதை நீங்க போயிட்டு மேடைக்கு சொல்லுங்க. மற்ற சமயத்தில் இருக்கவங்கலாம் இதை படிச்சுட்டு நம்ம சமயத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. கன்வர்ஷன் நீங்கள் பண்ண வேண்டியது, அவங்களே மாறிடுவாங்க. பல பேருக்கு இது தெரியாது. இறைவன் உயிர்களை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, போல்டு லெட்டர் போட்டுக்கோங்க, முக்கியம் போட்டுக்கோங்க. இறைவன் உயிர்களை படைக்கவில்லை, உடலைத்தான் படைத்தான். இதனால தான் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லைன்னு சொல்கிறோம். இப்போ மற்ற சமயமெல்லாம் என்ன சொல்லுது? இதை சொல்லாமல் வேற எதையாவது சொல்லும். அதனால அதை புறச்சமயங்கள்னு சொல்கிறோம். புறச்சமயம். தள்ளிக்க வெள்ளப்போ. நம்ம எங்கேயாவது க்ரௌடாக நின்றுட்டு இருக்கும்போது போலீஸோ யாரோ வந்து என்ன பண்ணுவாங்க, பாஸ் வச்சிருக்கவங்க மட்டும் நில்லுங்க, மற்றவங்களாம் போங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதுபோல் சைவ சித்தாந்தம் தெரிஞ்சவங்களாம் மட்டும் நில்லுங்க, மற்றவங்களாம் புறச்சமயம் புறத்தில் போகும். ஏன்னா உயிர் அனாதி, உயிர்களை இறைவன் படைக்கவில்லை, உடலைத்தான் படைத்தான். இப்போ இனிமேதான் படைக்க போறான், டைம் ஆயிடுச்சு, படைக்க போறான். எப்படி அப்போ படைச்சானா அவன் ஒரே இப்போ நான் சொன்ன சார்லஸ் டார்வின் நான் கேட்டேன்ல, அதுவா உடம்பை எடுத்துக்கும் அப்படின்னா சிலது ஏண்டா கழுதையா பிறக்குது, சிலது ஏண்டா குதிரையா பிறக்குதுன்னு சார்லஸ் டார்வினை கேட்குறேன். இதே கேள்வியை சிவபெருமானையும் கேட்கலாம். இப்போ சிவபெருமானே என்னையும் கருப்பா படிச்சிங்க, அவரையும் அழகா படிச்சிங்க கேட்கலாம், ரைட்ஸ் இருக்கு. அதுக்கு பதில் என்னுடைய வினை, முந்தைய பிறவிகளில் என்னுடைய வினை என்னவாக இருந்ததோ அதற்கேற்றாற்போல் என்னுடைய உடம்பையும் என்னுடைய சூழ்நிலையும் கொடுத்திருக்கின்றான். ஒரு குடும்பத்துல மனைவியை தினந்தோறும் அடிக்கிற கணவர் இருக்கார். அந்த அம்மா திரும்ப திரும்ப அந்த குடும்பத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கும். இன்னொரு குடும்பத்துல என்ன ரசம் வைக்க தெரியல உனக்கு அப்படின்னு சொன்னா மறுநாள் காலையில கோர்ட்ல உட்காந்துருக்கும் பொண்ணு. லாயரோட வந்து பேசுறேன், ரசம் தானே, என் லாயர் சொல்லுவார் உனக்கு பதில், அப்படி சொல்லும். அது கூட சொல்லார். லாயர் சொல்லுவார், நான் உங்கள்கிட்ட பேசணும்னு அவசியம் கிடையாது, மை லாயர் வில் ஸ்பீக் அப்படின்னு சொல்லு. ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்கு, அந்த பொண்ணு அப்படி இருக்கு, அந்த பொண்ணு செய்த வினைகள் அப்படி இருக்கு, இந்த பொண்ணு செய்த வினைகள் இப்படி இருக்கு, அந்த வீட்டுக்காரர் செஞ்ச வினை அப்படி இருக்கு, இந்த வீட்டுக்காரர் செஞ்ச வினை இப்படி இருக்கு. எல்லாத்துக்கும் நமக்கு பதில் தெரியுமா? இன்னும் மற்றவனுக்கெல்லாம் தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு பதில் தெரியும். இதை விட நமக்கு வேற என்ன அறிவு வேணும் நமக்கு? ஒரு அம்மா சொன்னாங்க, நான் 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன், 4ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டா. சைவ சித்தாந்தத்துல சுடர் பட்டம் வாங்கிட்டா. எனக்கு அது படிப்பு அதிகமா படிக்கலன்னு ஒரு குறையா இருக்கியான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அந்த படிப்பு படிச்சு என்ன பண்றது, இந்த படிப்புல நீங்க சைவ சித்தாந்த சுடர் ஆயிட்டீங்க, இது போதும் சொல்லு. கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும். கற்பது என்ன? பதி பசு பாசம் தான் கற்பது. இது இனி அமையும். தொடர்ந்து வகுப்பு அட்டன் பண்ணுங்க. அறியும் திறன் கொண்ட உயிர்கள், ஒரு வார்த்தையை கூட மிஸ் பண்ணிடக்கூடாத. அறியும் திறன் கொண்ட உயிர்கள், அறிவுடைய உயிர்கள் அப்படித்தானே, அப்படி எடுத்துக்கலாமா? கிடையாது. அறியும் உயிர்கள் எடுத்துக்கலாமா? இல்லை. அறியும் திறன் கொண்ட உயிர்கள், அதாவது சொல்லி கொடுத்தா தெரிஞ்சுக்கும், அறிவித்தால் அறியும். சிலது அறிவித்தாலும் அறியாது. ஒன்று அறிவிக்காமலேயே அறியும், அது சிவம். இன்னொன்று அறிவித்தாலும் அறியாது, அது மலம். நடுவில் இருக்கிறது ஆவரேஜ். 100 மார்க்கும் இல்லை, 0 மார்க்கும் கிடையாது, நடுவில் இருக்கிறது ஆவரேஜா இருக்கு. அறிவித்தால் அறியும், நீங்களும் நானும், சகலர் என்று சொல்லக்கூடிய நீங்களும் நானும். அறியும் திறன் கொண்ட உயிர்கள் ஆணவ மலத்தில் பிணைந்து அறியாமையில் கிடக்கின்றன. இதுதான் அனாதியில இருந்த நிலை. உயிர் இருக்கு, ஆணவம் கண்மம் மாயை இருக்கு. இந்த மாயையும் கண்மமும் உயிரோட சேர்ந்து இல்லை, அது தனியா இருக்கு. இந்த ஆணவம் உயிர் மேல இப்படி இருக்கு, மறைச்சிருக்கு. நாலுமே அனாதிதான். அப்படி மறைச்சு இருக்கிறதுனால உயிர் அறியாமையில் கிடக்கு. ஒரிஜினலா அப்படி கிடையாது, மறைஞ்சதுனால டல்லா இருக்கு. இப்ப தண்ணி அடிச்சதுனால கொஞ்சம் அப்படி போதையில இருக்கிறாங்க. அனஸ்தீசியா போட்டு ஆப்ரேஷன் பண்ணா நமக்கு வலி தெரிய மாட்டேங்குது. அது வலி மாத்திரையை போட்டுக்கிட்டோம்னா தூங்கிடுறோம். பேராசிட்டமல், சின்னு ஒரு சின்னுனா பாவம். சின் என்ன இருக்கு? அனாசின், குரோசின், மெட்டாசின், அது எல்லாம் பாவ மாத்திரைகள். அறியும் திறன் கொண்ட உயிர்கள் ஆணவ மலத்தில் பிணைந்து அறியாமையில் கிடக்கின்றன. இறைவன் தன் ஒப்பற்ற கருணையால், அண்டர்லைன் பண்ணிக்க, இந்த கருணைக்கு உங்க வாழ்க்கையில ஈக்குவலா வேற எதையும் பார்க்கவே முடியாது. அப்படி எதையாவது ஒன்றை பார்த்து
ஐயா ஒரு நாள் என்னை நேரில் கூப்பிட்டு எனக்கு சால்வை போத்தி எல்லாரும் முன்னாடியும் என்னை அறிமுகப்படுத்தினாரு அப்படின்னு நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா, அந்த சந்தோஷத்தை எடுத்து இந்த சிவபெருமான் உங்களுக்கு செஞ்சிருக்கிற ஒரு உதவியோட கம்பேர் பண்ணீங்கன்னா, இது எங்க சிவபெருமானோடது மலை மாதிரி இருக்கும், இது மடுவு மாதிரி இருக்கும். கம்பேர் பண்ண முடியாது. மடுவு மாதிரி பள்ளமா கூட இருக்காது. அதனால இது ஒப்பற்ற கருணை. இப்போ ஒருவன் நமக்கு ஒப்பற்ற கருணை செய்திருக்கிறான், இன்னொருத்தன் உட்கார்றதுக்கு இடம் கொடுத்திருக்கிறான் பஸ்ல. இது 2 பேர்ல யாருடைய கருணை பெரிய கருணை? இவனுக்கு செஞ்சவனுக்கு நன்றி சொல்லணும். இவனுக்கு ஏன் நன்றி சொல்லணும் என்றால், இதுக்கே நான் நன்றி சொல்ல வேண்டும் என்பது நமக்கு தெரிய வேண்டும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். மாமா சாக்லேட் கொடுத்தா தேங்க்யூ சொல்லணும். சும்மா வாங்கிட்டு ஓடக்கூடாது. வலது கையில தான் வாங்கணும். வாங்கிட்டு நன்றி சொல்லணும், தேங்க்யூன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தரும். இப்போ பாட்டியெல்லாம் ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க. பிள்ளைங்க பேர பிள்ளைங்கள்ட்ட பேசி பேசி இவங்களுக்கும் இப்போ நன்றி சொல்லணும்னு வரமாட்டேங்குது. தேங்க்யூ நன்றி சொல்லணும்னு சொன்னா பேரன் சிரிக்கிறான். அடப்போ கிளவி உனக்கு வேற வேலை இல்லை. நன்றினா என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நன்றி அப்படின்னு கேட்குறான். அதனால தேங்க்யூ சொல்லணும்டா. அவனுக்கு நன்றி சொல்லணும்னா அவனுக்கு புரிய மாட்டேங்குது குழந்தைக்கு. என்ன பாட்டி நன்றி சொல்லணும்னா அப்படின்னு கேட்குறான். இந்த பாட்டிங்கெல்லாம் அமெரிக்காவில் என் பையன் இருக்கான் அப்படின்னு, ஆஸ்திரேலியாவில் இருக்கான்னு பேரம்பேத்தியை பார்க்க போறாங்களே, அவன்கிட்ட போய் நன்றி சொல்லணும்ப்பா அப்படின்னா, நன்றினா என்ன அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு பன்றி தெரியும், நன்றி தெரியாது. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க பாட்டி, தேங்க்யூடா. அது ஓகே, தேங்க்யூ சொல்றேன். ஆக இந்த பேனா கொடுத்தவனுக்கு சலான் ஃபில்அப் பண்றதுக்கு பேனா கொடுத்தவனுக்கும், உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தவனுக்கும், நமக்கு ஒரு கிளாஸ்ல தண்ணி கொடுத்தவனுக்கும் நன்றி என்று சொன்னால், இதெல்லாம் செய்ய போற செஞ்ச சிவபெருமானுக்கு எத்தனை நன்றி நாம் சொல்ல வேண்டும்? 108 1008? அறியும் திறன் கொண்ட உயிர்களை ஆணவ மலத்திலிருந்து மீட்டு அறிவை விளங்கச் செய்து பேரானந்தத்தை தர எண்ணுகிறான். பேரானந்தம் என்றால் என்ன? சிவபெருமான். ஆப்பிள்னா எப்படி இருக்கும்? ஆப்பிள்னா இப்படி இருக்கும், கொஞ்சம் கலர் வேற வேறையா இருக்கும், இது ஆப்பிள். பனானா எப்படி இருக்கும்? பனானா எல்லோ கலர்ல இருக்கும், நீளமா இருக்கும். ஓகே. அன்புனா எப்படி இருக்கும்? அன்புனா சிவன் மாதிரி இருக்கும். அறிவுன்னா எப்படி இருக்கும்? சிவன் மாதிரி இருக்கும். ஆனந்தம்னா எப்படி இருக்கும்? சிவன் மாதிரி இருக்கும். அருள்னா எப்படி இருக்கும்? சிவன் மாதிரி இருக்கும். சிவன் எப்படி இருப்பாரு? தோடுடைய செவியின் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் அப்படி இருப்பாரு. இதைத்தான் நான் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரேன். உயிர்களை ஆணவ மலத்திலிருந்து மீட்டு அறிவை விளங்கச் செய்து பேரானந்தத்தை தர எண்ணுகிறான். தன்னையே தருவதற்காக இந்த வேலையை செய்கின்றான். தன்னையே தர வேண்டும் என்று அவன் முடிவு செய்து விட்டால் இந்த 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 மாயைக்குள் அவனே இறங்குகிறான். அசுத்த மாயைக்குள்ளேயும் இருக்கிறான். உயிர்களிடம் உள்ள ஆணவ மலத்தை நீக்க மாயை என்ற மலத்தை செயல்படுத்துகிறான். வார்த்தையை மறந்துடாதீங்க, அட்வான்ஸ் கிளாஸ் சப்ஜெக்ட் இது. மாயையை படைத்தான் கிடையாது. வார்த்தைகள்ல ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். அதுவும் பழைய மாணவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். மாயை என்ற மலத்தை செயல்படுத்துகின்றான். ஏன்னா மாயை ஏற்கனவே அனாதின்னு சொல்லிட்டோம். உயிர் எப்படி அனாதியோ அது போல மாயையும் அனாதி, ஆணவமும் அனாதி, கண்மமும் அனாதி, எல்லாமே எல்லாம் அனாதிதான். இறைவன் அதை செயல்படுத்துகின்றான். இவ்வளவு நாள் செயல்படாம இருந்தது, இப்ப அதை செயல்படுத்துகின்றான். இதை எப்படி செய்கின்றான் என்பதை ஒரு உதாரணத்தின் மூலம் பார்ப்போம். 36 தத்துவங்களை இறைவன் படைக்கப் போகின்றான். அந்த 36 தத்துவ வகுப்பு பயமா இருக்கும் என்பதால் நான் அதை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு, ஒரு கம்பெனி ஒன்று இருக்கும். அதான் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். ஒரு கம்பெனி இருக்கும், அதில் ஒரு ஓனர் இருப்பார். அவர் முதல்ல போடுவார், கம்பெனி ஆரம்பிப்பார். அதை நடத்துறதுக்கு ஒரு சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு நியமிப்பார். இல்லைன்னா அவரே இருந்து நடத்துவார். அது கீழே ஜென்ரல் மேனேஜர் இருப்பாங்க, அப்புறம் மேனேஜர் இருப்பாங்க, சூப்பர்வைசர் இருப்பாங்க, வேலைக்காரர்கள் இருப்பாங்க, கம்பெனி இருக்கும், பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லலான்னு நினச்சேன். சரி, கம்பெனியே தெரியாதவங்களுக்கு அது புரியாமல் போயிடக்கூடாது. ஆகையால் இதை படிக்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு கல்வி இருக்கு அப்படின்னா பள்ளிக்கூடத்தை தெரியும் அப்படின்னு பள்ளிக்கூட உதாரணத்தை நாம் எடுத்திருக்கின்றோம். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர், கேடில் விழிச்செல்வம் பங்களா ஒருவருக்கு, காம்ப்ளெக்ஸ் ஒருவருக்கு, அப்படி சொல்லல அவர். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அது கல்வி உதாரணத்தை எடுத்துக்கொண்டு இதை நான் உங்களுக்கு விளக்கப் போகின்றேன். ஒரு சீன் இருக்கு. இப்போ ஒரு சினிமா காமிக்க போறேன் உங்களுக்கு. அந்த சினிமாவில் காரண காரியமெல்லாம் இப்போ கேட்கக்கூடாது. நான் சொல்றதை பேசாமல் படிச்சுக்கிட்டே வரணும். அப்புறமா நம்ம அந்த 36 தத்துவம் எது, இந்த தத்துவம் எதுங்கிறது அப்புறம் பார்ப்போம். முதல்ல சீனை புரிஞ்சுக்குவோம். ஒரு சீன் இருக்கு. அங்கேருந்து அப்படியே
ஹீரோ வர்றார், ஹீரோ அப்படி டம் டம்னு வர்றார், ஹீரோயின் அப்படியே அண்ணன் நடை மடவாள் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் நடை நடந்து வர்றாங்க, அப்படியே 2 பேரும் பார்க்குறாங்க. அப்படி சொல்கிற மாதிரி நான் உங்களுக்கு சினிமாவை பார்க்குற மாதிரி நினச்சிக்கிட்டு பாருங்கள். கிராமப்புறங்களில் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் கூட இல்லாமல் துயரத்தில் முடங்கி கிடக்கும் மக்களை நகர்ப்புறத்தைச் சேர்ந்த நல்லவர் ஒருவர் பார்க்கிறார். கிராமப்புறம் என்று நான் சொல்லுவது அசுத்த மாயை. அதைத்தான் கிராமப்புறம்னு சொல்றேன், எழுதிக்கங்க. அசுத்த மாயை. அசுத்த மாயை கூட சொல்ல முடியாது. நம்ம இவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப கேவல நிலை, கேவல நிலைன்னு எழுதிக்கலாம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் அப்படின்னு நான் சொல்றது எதை சொல்றேன்? அறிவு மழுங்கி போய், அறிவு இருக்கிறது, அறிவு இருக்குன்னு அறிய முடியல, அந்த அறிவை செயல்படுத்தவும் முடியல. அந்த நிலைக்கு பெயர் கேவல நிலை என்று பெயர். ஆக துயரத்தில் முடங்கி கிடந்த ஒரு வார்த்தைக்கும் அட்வான்ஸ் மாணவர்கள் பொருள் உணர வேண்டும். ஏதாவது இதில் உங்களுக்கு சந்தேகமோ இல்லை தவறுகள் சிலது கூட இருக்கலாம். ஏன்னா இது அடிப்படை மாணவர்களுக்குன்னு எழுதுனது, அதனால கொஞ்சம் எளிமையான உதாரணமாக இருக்கும். ஆனால் சித்தாந்த கருத்துக்கு மாறாக எங்கேயாவது இருந்தால் எனக்கு சுட்டி காட்டவும். துயரத்தில் முடங்கி கிடந்த, துயரம் என்பது கேவல நிலை. முடங்கி கிடக்கும், முடங்கினா தன்னால முடியாம கிடக்கிறது. இப்ப நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், 10 மணி ஆயிடுச்சுன்னா நான் படுத்து தூங்குவேன், காலையில 6 மணி ஆனா எழுந்திருப்பேன். இது என்னுடைய நிலைகளை நான் மாற்றி கொண்டிருக்கின்றேன், அது வேற. முடங்கி என்றால் என்னால அப்படி மாற்ற முடியாத ஒரு நிலையில. இப்ப நான் இப்ப கிளாஸ் எடுத்தா இப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன் 24 மணி நேரமும் 365 நாளும் அப்படின்னா அப்ப முடங்கி கிடக்கிறேன், கிளாஸ்ல முடங்கி கிடக்கிறேன்னு அர்த்தம். ஆக முடங்கி கிடக்கின்ற அந்த நிலையை அவர்களால் மாற்றிக்கொள்ள முடியாது. உயிர்கள் தானாகவே ஆணவ மலத்தை நீக்கிக் கொள்ள முடியாது. ஆகையால் இறைவன் நீக்க முயற்சிக்கிறான். நம்மளே நம்ம ஆணவ மலத்தை நீக்கிக்க முடியும் என்றால் இறைவன் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல நமக்கு உடம்பை கொடுத்தானே, உடம்பை கொடுத்துட்டு எல்லாம் பார்த்துங்கப்பா, ஓகே ரெடி, எல்லாரும் டாட்டா பை பை, எல்லாரும் அந்த ஆணவ மலத்தை நீக்கிட்டு கடைசியா வந்து நம்ம வீட்டில் இறங்கிடுங்க அப்படின்னு கை காமிச்சிட்டு அவன் போயிருந்திருக்கலாமே. இந்த உயிரால் அப்படி பண்ண முடியாது என்பதால் அவன் கூடவே பயணிக்கிறான். ஏற்றி விட்டு லாரியில் பார்சல் சர்வீஸ் மாதிரி இன்னொரு இடத்துல போய் இறக்கிக்கிற வேலைன்னா அப்படி பண்ணியிருந்திருப்பார் இறைவன். இது அப்படி இல்லைங்கிறதுனால அவரும் கூடவே பயணிக்கிறார். எவன் பயணிப்பான்? இன்னொரு 15 நாளைக்கு நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் கூடவே உங்களுடைய நண்பரை நண்பியை வர சொல்லுங்க பார்க்கலாம். அடிப்படி வேற வேலை இல்லை உனக்கு. எனக்கு வேலை இல்லாதப்பதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேலை இருக்கும்போது நான் உனக்கு பண்ணுறேன்னா உன்னை ஒரு கர்ச்சீஃப் மாதிரி நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு தேவையான பொழுது எடுத்து தொடச்சிட்டு மீதி நேரத்தில் வச்சிடுற மாதிரி. எனக்கு வேற ஒன்றும் வேலை இல்லை அப்படின்னா உனக்கு ஃபோனை போட்டு இன்னைக்கு என்ன சமையல்னு கேட்குறேன். இதுதானே தவிர உனக்கு நீ ஃப்ரீயாக இருக்கும்போது நான் ஃபோன் பண்ணாக்க நான் எடுக்க மாட்டேன், மிஸ்டு காலில் வச்சிருவேன். ஆக இறைவன் என்ன செய்கின்றார்? அவரே இறங்கி அந்த வேலையை செய்கின்றார். முடங்கி கிடக்கும் மக்களை நகர்ப்புறத்தை சேர்ந்த, இதெல்லாம் அந்த முதல் 2 லைன்ல நான் என்ன சொல்றேன்? உயிர்கள் கேவல நிலையில் இருந்தது அப்படிங்கிறத நான் சொல்றேன். நகர்ப்புறத்தை சேர்ந்த உயிர்கள் இருக்கின்ற இடம், இறைவன் இருக்கின்ற இடம், இந்த இடத்திற்கு வித்தியாசம் இருக்கிறது. இப்போ நம்ம படிக்க போற பாடத்துல அப்படி படிக்க போறோம். இறைவன் வந்து மாயைகளுக்கு மேல இருக்க போறாரு, நம்ம மாயைக்குள்ள நம்மளை முதல்ல கொண்டு வர போறாரு. அதனால அது வித்தியாசம் தெரியறதுக்காக கிராமப்புறம் நகர்ப்புறம்னு சொல்றேன். நான் சொல்ற கிராமம் என்பது அசுத்தமாயை, நகர் என்பது சுத்தமாயை, சுத்தமாயைக்கு மேல உள்ளது, அப்படி வச்சுக்கலாம். நகர்ப்புறத்தை சேர்ந்த நல்லவர், சுத்தமாயைக்கு மேல உள்ளது, அப்படி வச்சுக்கலாம். இந்த மாயையே இல்லை, மாயைக்கு மேல. இந்த மாயையை செயல்படுத்துவதற்கு முன்னாடி இருக்கின்ற சிவபெருமான், அவர் தான் அந்த மாயையை செயல்படுத்த போகிறார், நமக்காக செயல்படுத்துறார். நகர்ப்புறத்தை சேர்ந்த நல்லவர் ஒருவர் பார்க்கிறார். அவரை எப்படி சிவபெருமானை நான் எப்படி வர்ணிக்கிறது? சொல்லற்கு அரியானைன்னு மாணிக்கவாசகர் சொன்னவன நான் என்ன வார்த்தையை போட முடியும்? ஆக நல்லவர் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். எப்படி பாருங்க. சொல்லற்கு அரியானை நான் ஒரு சொல்லுல சொல்லியிருக்கிறேன், அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நல்லவர் ஒருவர் பார்க்கிறார், அருள் நோக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தீக்கை கொடுக்கும்போது குருநாதர் பார்க்கிற பார்வையை உயிர்கள் மேல் இறைவன் சாத்துகின்றான், ஓ அப்படின்னு. அப்படி ஒரு முதல்ல நமக்கு தீக்கை கொடுத்தவர் யாரு? சிவபெருமான். யாருக்கு கிடைக்கும்? கருப்பு சட்டை போட்டு கடவுள் இல்லைன்னு சொல்றான், அவனுக்கும் தீக்கை கொடுத்தவர் அவர் தான். மாயை அவனை அப்படி பேச சொல்லு. கடவுள் இல்லைன்னு சொன்னாதானே கடவுளை எடுத்து விற்க முடியும். கடவுள் உண்டு, கடவுள் உண்டுன்னா கடவுள் சிலையை திருடுனா எல்லாரும் சண்டைக்கு வந்துட மாட்டான். கடவுள் இல்லைன்னு சொன்னாதான் கடவுளையே திருட முடியும், கடவுளுக்கு உண்டான அபிஷேக பொருளை திருட முடியும், கடவுளுக்கு உண்டான கட்டுமான பணிக்கான தொகையை திருட முடியும்.
அந்த நிலங்களை சுருட்ட முடியும், அந்த நிலங்கள்ல இருந்து வர வருவாயை சுருட்ட முடியும், அங்க கடை வச்சுட்டு வாடகை கொடுக்காம இருக்க முடியும். கடவுள் உண்டு என்று சொல்லிவிட்டால் இதையெல்லாம் செய்ய முடியாது. ஆக இந்த சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஒரு கேவல நிலை என்ன என்றால், நம்ம கேவல நிலையிலிருந்து மீண்டிருந்தாலும் இந்த தமிழ்நாட்டின் கேவல நிலை கடவுள் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னதுதான். நகர்ப்புறத்தைச் சேர்ந்த நல்லவர் ஒருவர் பார்க்கிறார். இரக்க குணம் கொண்ட அவர். உங்களுக்கு எளிமையாகவும் சொல்லணும், அவருடைய குணத்தையும் நான் சொல்லாம இருக்க முடியாது. ஆக இரக்க குணம் என்று சொல்கின்றேன், அண்டர்லைன் பண்ணிக்கங்க. கருணை அப்படின்னு எழுதிக்கணும். இரக்க குணம் கொண்ட அவர் அந்த மக்களை அவர்களின் துயரத்தில் இருந்து மீட்டு, அதாவது ஆணவ மலத்திலிருந்து மீட்டு, துயரம்ங்கிறது என்ன? ஆணவ மலம். ஆணவ மலம் கேவல நிலை. பிடிச்சிருந்தது ஆணவ மலம், இருந்தது கேவலம். குடிச்சது விஸ்கி, இருக்கிறது போதை அப்படிங்கிற மாதிரி துயரத்தில் இருந்து அடிக்கடி விஸ்கி ஞாபகம் சொல்றதுனால என்ன ஐயா எப்போ வந்தாலும் குடிகார எக்ஸாம்பிளா சொல்றாருன்னு நினைக்காதீங்க. அதுதான் உடனடியாக பலன் தரக்கூடியது. மற்றதெல்லாம் நீங்க நமச்சிவாய் 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 நமச்சிவாயின்னு சொன்னா, நான் 3 தடவை நமச்சிவாய் சொன்னா எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, ஆனா குவார்டர் குடிச்சாக்க உடனே நடக்குது அப்படின்னு உலகத்துல இந்த மாயையில உடனடியாக எனக்கு ஒரு பெயின் கில்லர் போட்ட உடனே வலி சரியாயிடுச்சு. 10 நாளா அந்த ஆயுர்வேதா லோஷன் தடவிக்கிட்டே இருக்கிறேன், சரியாகலை அப்படின்னா இது இந்த வலி ஏன் ஏற்பட்டுதோ அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால கொஞ்சம் நேரம் ஆகும். ஆயுர்வேதா மெடிசின் ஏன் உடனடியா ரிசல்ட் கொடுக்கல? அது காரணத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ரிசல்ட் கொடுக்கல. அலோபதி மெடிசின் ஏன் வேலை செய்யுது? அது காரியத்தில் வேலை செய்கின்றது. வெளியில தெரியுதா? தெரிய விடாம பண்ணிட்டு வலிக்குதுன்னு சொல்றானா? எப்படி இவனுக்கு வலி தெரியுது? மூளைக்கு இந்த வலி போகுது, இந்த வலியோட சிக்னல் போகுது, மூளை இது வலின்னு சொல்லுது, அதனால வலிக்குது. சரி, மூளைக்கு அது போக விடாம பண்ணிடு, அவ்வளவுதானே. அனாசின் குரோசின் எல்லாம் பெயின் கில்லர் போட்டா என்ன ஆகும்? பெயின் இருப்பதை மூளையை அறிய விடாமல் செய்வதற்கு அந்த வயரை கட் பண்ணி விடும். இதுதான் நான் விரும்பி சாப்பிடுகிறோம். அந்த உயிர் அந்த உடல் தானாகவே சரி பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு நிலையை, அந்த சரி பண்ணக்கூடிய திறமையை கொஞ்சம் கொஞ்சமா அதை அழிச்சு, நீ முட்டாப்பை உனக்கு கொண்டு, நீ பேசாம நீ பேசாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்? இந்த உடல் அதுவா கியூர் பண்ற நிலையில இருந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது போல் இருக்கு, நமக்கு எதுக்கு வம்புன்னு பேசாம இருந்தோம். அப்போ முழுக்க முழுக்க நம்ம அந்த புது மெடிசினையே நம்பிக்கொண்டிருப்போம். அப்போ அவங்களுக்கு லாபம் நிறைய வந்துகிட்டே இருக்கும், வருமானம் நிறைய வந்துகிட்டே இருக்கும். இரக்க குணம் கொண்ட இந்த இறைவன் துயரத்திலிருந்து மீட்டு நல்ல வாழ்க்கையை நல்ல வாழ்க்கை தரத்தை கொடுக்க விரும்புகிறார். நல்ல வாழ்க்கை தரம் என்பது என்ன? சிவானந்தம். அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கங்க. இது எல்லாமே இவ்வளவுதான், உலகமே முடிஞ்சு போச்சு. இதுல மற்ற மதத்துக்காரங்களை எல்லாம் உட்கார வச்சு உங்களை கேள்வி கேட்க சொல்லுங்க. டிவியில உட்காருங்க, டிவியில் உட்காந்து ஒன்றுனா கேட்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் இந்த அரை பக்கத்திலேயே பதில் இருக்கு. உயிர்கள் ஏன் தோன்றியது? உயிர்கள் தோன்றவில்லை. சரி, அப்புறம் நீங்களாம் எப்படி வந்தீங்க? உயிர் இல்லாமல் நீங்க எப்படி வந்தீங்க? உயிர் அனாதி பொருள், உடலை இறைவன் படைத்தான். உடல் உங்களுக்கு ஏன் உடல் அப்படி இருக்கு, எனக்கு ஏன் உடல் இப்படி இருக்கு? இங்க பார்வையில் இருக்கின்றார்களே ரசிகர்கள், அவருக்கு ஏன் உடல்? அவர் பாவத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. வேற என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஏன் இறைவன் உடலை படைக்க வேண்டும்? இந்த உயிர் மேல இருக்கிற ஆணவமலத்தை எடுக்கிறதுக்காக படைக்க வேண்டும். உயிர் மேல ஆணவமலம் இருந்தா இருந்துட்டு போகுது, இருந்தாக்க அறிவு விளங்காது. இறைவன் ஏன் இப்படி ஒரு கருணையை கொள்ள வேண்டும்? அதுதான் அவனுடைய இயல்பு. இந்த எலெக்ஷனுக்காக இப்போ ஒருத்தன் நம்ம வீட்டு பக்கம் வரமாட்டான். அவன் கும்பிடு போட்டுக்கிட்டே வந்தான்ல கடந்த ஒரு 10-15 நாளா. இப்ப நீ காலையில எவனாவது வர சொல்லுங்க, அவனுக்கு தெரியும் நான் முட்டாப்பேன். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 500 ரூபா கொடுத்தாக்க ஓட்டு போட்டுருப்பான். அது இப்ப 100 ரூபா கொடுத்தாலே போடுறானா. சில பேர் 5000 கொடுக்கணும். இப்ப வர சொல்லுங்க எவனையாவது. உங்கள் தொண்டன், உங்கள் திருவடி வணங்குகிறேன், உங்களுக்காக பணி செய்கிறேன். 19ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு நாய் கூட நம்ம வீட்டை திரும்பி பார்க்காது. அது உண்மை என்று நினைக்கிறோம், நிரந்தரம் என்று நினைக்கின்றோம். சிவபெருமான் இன்றிலிருந்து நமக்கு உதவி செய்கின்றான், இன்றிலிருந்து உதவி செய்கின்றான். அவனை பொய்ன்னு நினைக்கிறோம். இவனை கும்பிடுறதுக்கு அரை மணி நேரம், அவனை கும்பிடுறதுக்கு அரை நாள். சில பேருக்கு முழு வாழ்க்கையும் அதுதான். இப்ப ஜூன் 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்கு அப்புறம் நிலை மாறும். சிவபெருமான் நிலை மாறாது. கோடி பிறவிகளுக்கு முன்னாடியில என்ன நிலை எடுத்தானோ, இந்த துரசாமி மேல அது அந்த உயிர் ஒண்ணு கிடக்க, இது மேல இதை நான் காப்பாற்றணும்னு நினைச்சான். அடுத்த பிறவிலையும் நினைச்சான், அடுத்த பிறவி நினைக்கிறான், இன்னைக்கு நினைக்கிறான். என்னுடைய அடுத்த பிறவி நான் நாயாக பிறந்தாலும் அன்றும் நினைப்பான் சிவபெருமான், இந்த உயிரை எப்படியாவது என்னுடைய மடியில உட்கார வச்சிடணும் அப்படின்ட்டு. எது மாறுவது எது மாறாததுன்ற தெளிவு நமக்கு வரணும். ஆக இந்த அரை பக்கத்தை வச்சு நீங்க அமெரிக்கா பார்லிமெண்ட்ல கூட பேசலாம். தலையை குனிஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க. சைவ சித்தாந்தம் படிச்சு திருநீர் அணிஞ்சு சைவ சித்தாந்த சுடர் பட்டம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு
உங்களை எவனும் எந்த கேள்வியாலும் அடக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்ல வாழ்க்கை தரத்தை கொடுக்க விரும்புகின்றார் என்றால் சிவானந்தத்தை கொடுக்க விரும்புகிறார் என்று அர்த்தம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல். எலெக்ஷன்ல ஓட்டு கேட்க வந்தவன்லாம் எதுக்காக கேட்கிறான்? காலில் விழுந்து கும்பிடுவான். நீங்க டீ கடை வச்சிருந்தா அவனும் ஒரு டீ போடுவான். டீ போட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிடுவான். நம்மளோட இருந்து நைட் வரைக்கும் போட சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஒரு இடத்துல போய் பரோட்டா போடுவான். இன்னொரு இடத்துல விவசாயம் பண்றேன்னு போவான். விவசாயிக்கு எதிராக எல்லா கொள்கைகளையும் பண்ணிட்டு ஒரு நாள் அங்க நின்று நாத்து நடுகிறார் அண்ணன் அப்படின்னு போட்டோ போடுவான். அந்த போட்டோவை எடுத்த உடனே கிளம்பிடுவான். போட்டோ எடுக்கிற வரைக்கும் பண்ணுவான், போட்டோ எடுத்த உடனே கிளம்பிடுவான், எலெக்ஷன் வர்ற வரைக்கும் பண்ணுவான், ரிசல்ட் வந்த உடனே போயிடுவான். இவனை உண்மை என்று நினைக்கின்றோம், இவனை பொய்ன்னு நினைக்கிறோம். இதுதான் நம்ம அறிவு. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அரசாங்கத்திலிருந்து நம்முடைய பணத்தை வைத்து நமக்கு ஏதாவது ஒன்று செய்துவிட்டு அதையே நான் செய்தேன்ங்கிறது இங்க இருக்கிறவர்ல இருந்து அங்க இருக்கிறவர் வரைக்கும் அதுதான் செய்தார். உங்க அப்பா வீட்டுல இருந்தா பண்ண நீ என்ன செய்த, நீ செய்தேன் என்று நீ சொல்லிக் கொள்வது எதற்காக? நான் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சேன், அந்த திட்டத்தை ஆரம்பிச்சேன், அடுத்த எலெக்ஷன்ல எனக்கு ஓட்டு போடுங்க சொல்றேன் தானே? சரி, நீ செஞ்சதே வச்சுக்க. எத்தனையோ நாய்கள் செய்யாமலே போயிடுச்சு, நீ செஞ்சிருக்க, ஓகே, அதை பாராட்டும். சரி, அதை சொல்லி திரும்ப ஓட்டு கேட்கிற இவன் என்ன சொல்றான்? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம. சிவபெருமான் என்னைக்காவது ஓட்டு கேட்டாரா அவங்கள்ட்ட? நான் உனக்கு தனு கொடுத்தேன், போனம் கொடுத்தேன், போகம் கொடுத்தேன், தனு கரணம் கொடுத்தேன், எனக்கு ஓட்டு போடு, அடுத்த 5 ஆண்டு நான் வரணும், ஆட்சி செய்யணும். நான் ஏன் ஆட்சி செய்யறேன்னா அவனை காப்பாத்துறதுக்கு ஆட்சி செய்யறேன். ஏதாவது உங்ககிட்ட ஒரு நாளாவது ஓட்டுக்கு நின்னானா சிவபெருமான்? ஒரு நாளாவது இது ஃப்ளெக்ஸ் வைக்க சொன்னானா? வருக வருக வருங்காலமே வருக அப்படின்னு ஃப்ளெக்ஸ் வைக்க சொல்றானா? என்ன கேட்கிறான்? இன்னும் கேட்கறது இல்லை. அதனாலதான் நம்ம எதையும் கொடுக்கறது இல்லை. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தாமாகவே முன்வந்து, இன்று நாம் எத்தனையோ பேர், கடந்த ஒரு வாரத்தில் நீங்கள் எத்தனை பேர்கிட்ட உதவி கேட்டீர்கள், எத்தனை பேர் செஞ்சாங்க, எத்தனை பேர் செய்யலன்னு லிஸ்ட் போடுங்க. 50% பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அது மாதிரி ஒன்றும் நடக்கலைன்னா நாளைக்கு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி ஒரு 1 லட்ச ரூபா அவசரமா வேணும்னு கேளுங்க. உங்க உற்ற நண்பர்கிட்ட கேளுங்க. உங்க தோழி, இணைபிரியா தோழி, ஒரே 2 உடல் 1 உயிர் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு ஃபோன் பண்ணி ஒரு 5 லட்சம் கொடுமா, ஒரு அவசரமா தேவைப்படுதுன்னு சொல்லுங்க. இல்ல அடாடா நேத்து கேட்டிருக்க கூடாதா? இப்போதான் உங்க வீட்டுக்கார எடுத்து போயிட்டு எல்லாம் அப்படி வேற இதுல பண்ணிட்டு வந்துட்டாங்க நம்மா அப்படின்பா. இனிமே ஏதாவது வேணா கொஞ்சம் முன்னாடியே சொல்லும்பா. அடுத்த வாரம் கொஞ்சம் முன்னாடியே ஒரு 10 லட்சம் வேணும், அடுத்த மாசம் வேணும் அப்படின்னு சொல்லுங்க, கிடைக்குதா பாப்போம். எல்லோரும் புத்திசாலி, இறைவனை வணங்குவதை செய்வதில்லை. அந்த முட்டாள்தனத்தை தவிர மற்ற எல்லாத்திலையும் புத்திசாலியா இருக்கலாம். மாயா காரியங்களில் புத்திசாலி, உண்மை காரணத்தில் முட்டாள். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தாமாகவே முன்வந்து அந்த மக்களுக்கு உதவ முடிவு செய்து, இது அவர் எடுக்கிற முடிவு. இந்த முடிவு யாரால் எடுக்கப்பட்டது? யாரு சொல்லி அவர் செஞ்சாரு? இப்ப இருக்கிறவன்லாம் யாராவது சொல்லிதான் செய்யணும். சிவபெருமான் அப்படி கிடையாது. பிரம்மா சொல்லி சிவன் செஞ்சாரு, அப்படியே திருமால் சொல்லி சிவன் செஞ்சாரு. அதெல்லாம் வேற யாரு? காத்தாயி சொல்லி சிவன் செஞ்சாரு? நிச்சயமா சான்ஸே கிடையாது. கற்பர் சொன்னாரு, சிவன் செஞ்சாரு. உங்க கற்பர்கிட்ட போய் கேளுங்க, ஏயா உனக்கு இவ்வளவு சக்தியை கொடுத்தது யாரு, உன்னை படைச்சது யாருன்னு கேளுங்க. சிவத்தை நீ தான் படைச்சு, சிவபெருமானை நீ படைச்சியான்னு காதுக்குள்ள கேளுங்க. இந்த ஒரு வாயில இருந்து சத்தம் வரும், நீங்க அதை ரொம்ப க்ளோஸா கேட்டீங்கன்னா தெரியும், சிவபெருமான் படைச்சாருன்னு அவரே சொல்லுவார். அப்ப நம்ம யாரை கும்பிடணுங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவு வந்துடும். இனிமே எந்த கோயில், சிவபெருமான் தவிர வேற எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த சாமி கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க. உங்களை படைச்சது யாரு, உங்களுக்கு அருள் தர்றது யாரு? நீங்க சிவனை படைச்சிங்களா, சிவன் உங்களை படைச்சாரா? அப்படி கேளுங்க. யாராவது ஒரு சாமி உங்கள்கிட்ட நான் தான் சிவனையே படைச்சேன் அப்படின்னு சொன்னதுன்னா வகுப்புல வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைன்னா வகுப்புல சொல்லுங்க. அந்த மக்களுக்கு உதவ முடிவு செய்தது அவன் தன் வயத்தன். தானே முடிவு செய்து தானே செயல்படுத்தக்கூடிய திறமை வாய்ந்தவன். அவனுக்கு நிகர் யாரும் இல்லை என்றால் அவனுக்கு மேல யாரும் இல்லைன்னு ஈஸியா தெரியும் நமக்கு. இதைத்தான் நம்ம 8 குணம்னு பின்னாடி படிக்கிறோம். இந்த 8 குணங்கள் நம்ம படிக்கிறது 8 குணம் மட்டும் அவனுக்கு இல்லை. இந்த குணங்களுக்கான அடிப்படையெல்லாம் அங்கே இருக்கு. சொரூப நிலை என்று சொல்லக்கூடிய மாயைக்கு மேலேயே இதெல்லாம் இருக்கு. மாயைக்குள்ள நமக்கு தெரியுது. அவனின் ஒப்பற்ற கருணை அந்த மக்களை அறியாமையிலிருந்து மீட்க கல்வியை கொடுக்க எண்ணுகிறார். இந்த கல்வியை அப்படியே நீங்க ஒரு ரவுண்ட் பண்ணிக்கிட்டு பிறவியைன்னு எழுதிக்க. பிறவியை கொடுக்க எண்ணுகிறார் சிவபெருமான்.
இதைத்தான் மூத்த சிவனடியார் திருவள்ளுவர் நாயனார். திருவள்ளுவர் சிவனடியாரா? ஆமா. சிவனை பற்றி அதிகமாக பாடியவர்கள்ல திருவள்ளுவரும் ஒருவர். சிவனை பற்றி சுருக்கமாக பாடியவர்கள் சிவபெருமான் திருவள்ளுவர். ஆக திருவள்ளுவருக்கு திருநீர் வைத்து நாம் படம் வரையலாம். திருவள்ளுவர் நாயனார் தனது 400வது குறளில், திருக்குறள் புத்தகத்தில் 400வது குறளை எடுத்து பார்த்தீங்கன்னா, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை என்று குறிப்பிட்டுள்ளார். அதனால கல்வியை எடுக்கிறேன் அப்படின்னு நான் இந்த கல்வி உதாரணத்தை எடுக்கிறதுக்கு திருவள்ளுவரை ஒரு சப்போர்ட்டுக்கு கூட்டுக்கிறேன். இல்லைன்னா ஐயா ஏன் கல்வியை எடுத்தாரு அப்படின்னு சொல்லுவீங்க. கல்வி இல்லாம யாரும் இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாதுன்றதுனால, கம்பெனியில வேலை செய்யாம இந்த நிலைக்கு வந்திருக்கலாம். கம்பெனி தெரியாதவங்க, சொந்தமா பிசினஸ் பண்றவங்க, கிராமத்துல இருக்கிறவங்க, நம்ம மாணவர்கள்ல பல பேர் மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்க, படிச்சது இல்லை அப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி இந்த கல்வியை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதனால இந்த இந்த கல்வியின் முக்கிய அடியன் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா கல்வியால் தான் வந்திருக்கிறேன். என்னுடைய செல்வம் எல்லாம் கல்வியால் வந்தது. என்னுடைய பெயர் புகழெல்லாம் கல்வியால் வந்தது. என்னுடைய கல்வி கல்வியால் வந்தது. அந்த கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும். இனிமேதான் வகுப்பின் ஒரு 3/4 மணி நேரம் இருக்கு. அறியாமையில் இருப்பவரின் அறிவை வளர்க்கும் செயல்களை செய்ய நினைத்த அந்த நல்லவர் அவர் எடுத்த முடிவு தன்வயமான முடிவு, தானே எடுத்த முடிவு. உயிர்கள் கேட்டதின் அடிப்படையில் 500 தடவை மனு கொடுத்து 5000 லஞ்சம் கொடுத்து பெற்ற பிறவி இல்லை இது. ஒரு தடவை கூட கேட்காம, 1 ரூபா கூட லஞ்சம் கொடுக்காம கிடைச்ச ஒரு பரிசு இது. நினைத்த அந்த நல்லவர் அந்த செயல்களை தன் மனைவியை கொண்டே செயல்படுத்துகிறார். இந்த பிறவியை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த பிறவியை கொடுக்கக்கூடியவர் சமைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டா அம்மாவை தவிர வேற யாரும் அதை பண்ண முடியாது. குழந்தைய வளர்க்கணும் என்றால் அம்மாவை தவிர வேற யாரும் பண்ண முடியாது. இந்த பூமி இயங்க வேண்டும் என்றால் அந்த பூமா தேவியை தவிர யாரும் பண்ண முடியாது. அதனாலதான் அவளுக்கு தேவின்னு பேர். பூமியை தேவின்னு சொல்றோம். பூமா தேவன்னு சொல்லலாம்ல, தேவின்னு சொல்றோம். எவன் அடிச்சாலும் உதைச்சாலும் திரும்ப சிரிச்சுக்கிட்டே அவனை வாழ வைக்கின்ற தாய் இவள். ஆக தன்னுடைய மனைவியை கொண்டே செயல்படுத்துகின்றார். அவருடைய மனைவி யாரு? சக்தி. இப்ப சிவம் சக்தியாக. சிவம் முதலில் தோன்றியதா, சக்தி முதலில் தோன்றியதா? சிவம் தான் இருந்தது, சிவம் இருந்தது. சிவம் இந்த உயிர்களுக்காக செயல்படுகிறது. அந்த செயல்படுகிற நேரத்தில் அது சக்தி. அது செயல்படாம அது சொரூப நிலை, அது சொரூப அந்த நிலை நமக்கு தெரியாது. அது என்ன தூங்கிக்கிட்டு இருக்குமா முழிச்சுக்கிட்டு இருக்குமா நமக்கு தெரியாது. முழிச்சுக்கிட்டு தான் இருக்கணும், தெரியாது. ஆனா இங்க தெரியும், செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு தெரியும். ஆக சக்தின்னு நம்ம சொல்றோம். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு. நல்ல ஒரு அருமையான ஒரு கண்டுபிடிப்பு இது, சைவ சித்தாந்த கண்டுபிடிப்பு. நியூட்டனையாவது நம்ம வாழ்த்தலாம். நியூட்டன் சொன்னதெல்லாம் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தத்தில் இங்கிலீஷ்ல ஃபாரினர் யாரு? நியூட்டனை நம்ம வரவேற்கலாம். டார்வின் கிடையாது. நியூட்டன் டார்வின் கிடையாது, ஐன்ஸ்டீன் கிடையாது. நியூட்டன் சொல்லலாம். எவ்ரி ஃபோர்ஸ் ஹஸ் காட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ். ஆப்போசிட்டை நம்ம மறந்துடுவோம். எவ்ரி ஃபோர்ஸ் ஹஸ் காட் ஈக்குவல் ரியாக்ஷன். என்ன வினை நீ செய்கின்றாயோ அதுக்கு ஈக்குவலான பலனை நீ பெறுவாய் என்று சைவ சித்தாந்தத்தை அன்றே நடத்தியவர் நியூட்டன். அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு இது எங்கேயாவது பொருந்துமான்னு பார்த்து அதுல பாதியை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்குவோம். எவ்ரி ஃபோர்ஸ், எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்ம ஆப்போசிட் ரியாக்ஷனும் வச்சுக்கலாம், வெறும் ரியாக்ஷன் நம்ம வச்சுக்கலாம். எது வச்சுக்கிட்டாலும் நமக்கு ஓகே தான். என்ன வினை செய்கின்றோமோ அது நமக்கு திரும்ப வரும். ஈக்குவல் என்பது அப்படியே வரும். இதுல என்ன சிவபெருமானின் கருணை, அது நியூட்டனுக்கு தெரியாத சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, அப்படியே வராது. நாம் 1 கிலோ நன்மை செய்ததற்கு 10 கிலோ இன்பம் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு எக்ஸ் நன்மை நாம் செய்தால் 1000x இன்ஃபைனைட் எக்ஸ் பெனிஃபிட் நமக்கு வரும். நம்ம பேங்க்ல பணத்தை போட்டால் சில பேங்க்ல 9% வட்டி, சில பேங்க்ல 12% வட்டி சொல்ற மாதிரி. சிவபெருமான்கிட்ட போட்டால் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நம்ம ஒரு நன்மை செய்ததை அவன் பல மடங்கு பலனாக பறித்து தருவான். நாம் 10 மடங்கு தீமை செய்ததற்கான தண்டனையை 1 மடங்கு செய்ததற்கான தண்டனையை மட்டும் வழங்குவான். அப்படி வச்சுக்கலாம். இங்கதான் அவனுடைய கருணை செயல்படுகிறது. ஆனா இதை மாத்தி பண்ண மாட்டான். நன்மை செய்ததற்கு தீமையை கொடுக்கறது, தீமை செஞ்சதுக்கு நன்மையை கொடுக்கறது பண்ண மாட்டான். நீதிமான கருணையால். அப்ப ஒண்ணுமே இல்லை, நம்ம பண்ணது நம்ம வரும் அப்படின்னா அப்ப சிவபெருமானையும் கும்பிடணும் அப்படின்னு நம்ம கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கேள்வி கேட்போம். அவனுடைய கருணை அது உள்ள கலந்துருக்கு. எங்க கலந்தது? உனக்கு உன்னுடைய வினைதான் இப்படி செயல்படுதுன்னே நீ இன்னும் புரிஞ்சுக்கல. அது எப்படி அது உள்ள கலந்துருக்குங்கிறத அப்புறம் பார்க்கலாம். சரி, அவரின் மனைவி அவரை போலவே கருணை கொண்டவள்.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த அம்மா கொஞ்சம் ஆப்போசிட்டா திங்க் பண்றவங்கன்னு வச்சுக்கோங்க. போங்க வேற வேலை இல்லை, பணத்தை செலவு பண்ணி நேரத்தை செலவு பண்ணாதீங்க, நம்ம குடும்பத்தை பாருங்க, தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம்னு சொல்லியிருக்காங்க, அப்படி ஒரு உதாரணத்தை சொல்லி அந்த அவரோட மனசை மாத்திடுவாங்க. இந்த அம்மா அப்படி கிடையாது. ஏன் இப்படி கிடையாது? அவரை போலவே, அவர் தான் நமக்கு புரியறதுக்காக அம்மான்னு சொல்லிட்டு இருக்கிறோம், அதுவும் சிவன் தான். அவரை போலவேன்னு சொல்லியிருக்கிற, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. சக்தியே சிவம், சிவமே சக்தி. கருணை கொண்டவள், கருணையை வெளிப்படுத்துறது அம்மா தானே வெளிப்படுத்தணும். அப்பா சொல்லிடுவார், பையனை நல்லா பார்த்துக்க, பிள்ளைய நல்லா பார்த்துக்கன்ட்டு அவர் போயிடுவார் வெளிநாட்டுக்கு. இங்கே குழந்தைய பெற்று கொடுத்துட்டு அவர் வெளிநாட்டுக்கு போயிடுவார். பிள்ளைங்களெல்லாம் நல்லா படிக்க வை, பணம் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு போயிடுவார். பிள்ளைங்களாம் நல்லா படிக்க வைன்னா அவ்வளோ ஈஸியாது? எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? நல்லா படிக்க வைன்னா என்னை காலையில் எழுப்பி விடு, அவனை குளிக்க வை, அவனுக்கு பவுடர் அடி, அவனுக்கு யூனிஃபார்ம் போட்டு விடு, டையை கட்டி விடு, ஷூவை போட்டு விடு, டிஃபன் பாக்ஸ் வை, காலேஜ் ஸ்நாக்ஸ் வை, மதியம் எவ்வளோ வேலை இருக்குது அதில். பிள்ளைய பார்த்துக்கன்ட்டு அவர் போயிட்டு பணத்தை அனுப்பிக்கிட்டு இருப்பார். இந்த அம்மா தான் எல்லாத்தையும் செய்யணும். பாவம், பெண்ணாய் பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேண்டும், இல்லைன்னா அந்த உயிர்களை உய்விக்க முடியாது. அவரை போலவே கருணை கொண்டவள், அவரை விட அதிகமான கருணை கொண்டவள்னு சொல்ல முடியாது, அவரை போலவே கருணை கொண்டவள் சொல்லியிருக்கேன். அறிவை வளர்க்கும் பணியில் மிகுந்த ஆர்வம் கொண்டவள், அவருக்கு பிடிச்சது இவருக்கு பிடிக்கும், இந்த அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கிறேன். ஆர்வம் கொண்டவள், சிறந்த கல்வியாளர், இவளும் அறிவுல குறைஞ்சவ கிடையாது. அபிராமி என்ன சிவபெருமானை விட அறிவுல குறைஞ்சவளா? இல்லைன்னா 5 வழியில் அவளால் பண்ண முடியுமா? அவ தான் பண்றது. ஆக்சுவலா சிவபெருமான் பண்றாரு சும்மா பாடத்துல படிப்போம். மேகத்திலேருந்து மழை வருது, மேகத்தினால மழை வருதுன்னு அப்படி பாடமா படிச்சுக்கணும். கடல்னாலதான் மழை வருது, சூரியனாலதான் மழை வருது, அதெல்லாம் காரணங்கள். காரியம் என்ன? மேகத்துல இருந்து மழை வருது. மேகத்துக்கு எப்படி தண்ணி போச்சு? ஏதோ ஒரு காரணம் இருக்கணுமே. சர்க்காரியவாதம் என்ன சொல்லுது? இல்லது தோன்றாதுன்னு சொல்லுது. இப்ப மழை தோன்றுது என்றால் அதற்கு ஏதோ ஒண்ணு இருந்திருக்க வேண்டுமே. இவ்வளவு நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். அறிவை வளர்க்கும் பணியில் மிகுந்த ஆர்வம் கொண்டவள், சிறந்த கல்வியாளர், சிறப்பாக செயலாற்றும் திறமை கொண்டவள். கிரியா சக்தி என்று சொல்லக்கூடிய சக்திகள் சிறப்பாக செயலாற்றும் திறமை கொண்டவள். செயலாற்றுறது, கைனடிக் எனர்ஜி, இயக்க ஆற்றல், அதனால செயலாற்றும் திறமை. அம்மாவை நம்ம எப்படி வர்ணிக்கலாம்? செயலாற்றும் அருள். சிவபெருமான் எப்படி வர்ணிக்கலாம்? அருள் சிவபெருமான், அன்புதான் சிவம் அப்படிலாம் சொல்லலாம். அம்மா எப்படி சொல்லலாம்? செயலாற்றும் அன்பு அம்மா, செயலாற்றும் அறிவு அம்மா, செயலாற்றும் அருள் அம்மா. மாதிரி அந்த அன்பு, சிவபெருமானுடைய டெஃபினேஷன் என்று சொல்லக்கூடிய அன்பு, அருள், கருணை, ஞானம், அறிவு, இதெல்லாம் செயல் நிலையில இருந்தால் அதுக்கு பேர் அம்மான் பேர், சிவகாமின் பேர். சிவத்தை காமிப்பதால் அவளுக்கு சிவகாமி என்று பேர். என்னுடைய டெஃபினேஷன், வேற யார்ட்டையும் போய் சொல்லாதீங்க. இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி என்ற 3 அம்சங்களும் பொருந்தியவள். இந்த 3 அம்சங்கள் பொருந்தியவள் அப்படி. ஏன்னா தத்துவங்களை படைக்க போகும்போது இந்த 3 தத்துவங்கள் தான் முதல் காரண பொருளா. 3 சக்திகள், இச்சாசக்தி, கிரியாசக்தி, அதை வச்சுதான் சுத்தமாயே வரப்போகுது. இதுக்காக நான் மேல உங்களுக்கு அவளை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கேன்? இச்சாசக்தி என்று சொல்லியிருக்கேன். இச்சாசு மேல ஆர்வம் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஆர்வம் என்றால் இச்சா. அப்புறம் ஞான சக்தி என்று சொல்லியிருக்கு. இந்த ஞானத்துக்கு ஒரு உதாரணம் கொடுக்கணுங்கிறதுனால சிறந்த கல்வியாளர்னு ஒன்று போட்டிருக்கிறேன். அவளுக்கு ஞானம் இருந்தாதான் உயிர்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். அவளுக்கே ஞானம் இல்லைன்னா உயிருக்கு எப்படி ஞானத்தை கொடுக்கறது? ஞானம் என்று சொல்வது கல்வி அப்படிங்கிற உதாரணத்துல சொல்லியிருக்கேன். கிரியாசக்தி என்பதற்கு என்ன சொல்லுகின்றேன்? இச்சாசக்தி, ஞானசக்தி. கிரியாசக்தி செயலாற்றும் திறமை கொண்டவள் சொல்லியிருக்கேன். சும்மா ஏதோ ஐயா ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருக்காருன்னு நினைக்காதீங்க. இல்லைன்னா நீங்க இந்த புத்தகம் படிக்கணும். இது ஒயிட்டா இருக்கிறத பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, நான் படிக்கலைன்னு தெரியும். ஒரு பக்கமும் ஒரு கொஞ்சம் கூட அழுக்கு இருக்காது. இது திறந்தீங்கன்னா அந்த ப்ரெஸ்ல என்ன வாசம் இருந்ததோ அது வரும். அதெல்லாம் இங்க நாதன் நாமம் என்ன 4 மறைகளுடைய சுருக்கம்ங்கிற மாதிரி இது உள்ள இருக்கு. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்திங்கிறத சொன்னா நீங்க பயந்துருவீங்கிறதுனால அது சொல்றதுக்கு முன்னாடியே அவளுக்கு ஆர்வம் இருந்தது, அவளுக்கு ஞானம் இருந்தது, அவளுக்கு செயலாற்றும் திறமை இருந்தது அப்படிங்கிறத தமிழ்ல சொல்லியிருக்கிறார். 3 அம்சங்களும் பொருந்தியவள் இவள். இந்த கல்வி நிறுவனத்தை நிறுவ இந்த அம்மா என்ன பண்றாங்க? அவங்க ஒருத்தர் பண்ண முடியாது இல்லையா? உடனே இப்போ அடுத்தடுத்து அமைக்கிறாங்க.
இப்போ நம்ம நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் கட்சி அலுவலகத்தை தொடங்குவார், கட்சிக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவார். அப்புறமா ஒரு மாவட்டத்திற்கும் மாவட்ட செயலாளர். நம்ம பஞ்சபுராணத்துக்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதே தான் பண்ணியிருக்கிறோம். பஞ்சபுராணம் இது மாதிரி இறைவன் சொல்றாரு ஒரு 50,000 பேர். ஐயா 1000 பேருன்னு நினைத்தது 5000, 10,000, 20,000, 30,000, 50,000. இப்போ நான் தான் 50,000ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மற்றவங்க சொல்றதெல்லாம் இல்லை 1,00,000 1,00,000. ஐயா வந்து 1,00,000 பேரை பாடு. நான் நினைச்சு 1,00,000 நான் சொல்லவே இல்லையே 1,00,000ன்னு, நீங்களா சொல்லிக்கிறீங்க அப்படி நானே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு இப்போ பஞ்சபுராணம் போற ஸ்பீடை பார்த்தாக்க. சரி, இந்த அம்மா என்ன பண்றாங்க, இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் இல்லையா? இப்போ இறைவன் செயல்படுத்துவதற்காக இவங்களை நிர்ணயிச்ச மாதிரி இவங்க ஒரு 5 பேரை நிர்ணயிக்கிறாங்க. கோர் கமிட்டி என்று சொல்வார்கள். மத்திய மந்திரி சபையில் கேபினெட் மினிஸ்டர் என்று சொல்வார்கள். மந்திரி சபை முடிவு செய்தது அப்படின்னு தான் அறிக்கை வெளியிடுவாங்க. பிரதமர் முடிவு செய்தார்னு சொல்லக்கூடாது. மந்திரி சபையின் என்ன வேண்டுதலின்படி ஜனாதிபதி இதை சரி செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி 5 பேரை நியமிக்கிறாங்க. அது ஒரு கல்விச்சாலையில ஒரு காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ யார் இருப்பாங்களோ அவங்க பேரை நான் அவங்களுக்கு எடுத்திருக்கிறேன். தாளாளர்னு ஒருத்தர் இருப்பார், செயலாளர், கரஸ்பாண்டன்ட், செக்ரட்டரி, பள்ளி நிர்வாகி, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அது மாதிரி. அதுபோல் 5 பேரை அவங்க நியமிக்கிறாங்க. இப்போ என்னாச்சு, அந்த நல்லவர் ஒருத்தர் சிவன், அவரின் மனைவி சக்தி, அடுத்ததாக தாளாளர், செயலாளர், பள்ளி நிர்வாகி ஆகிய 3 பேர். இப்போ இவங்க 2 பேர் அவங்க இறங்கி இவங்களும் நம்மள மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. திருநாட்டியத்தான்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே வந்து சிவபெருமானும் சிவகாமியும் வயல்ல நின்று நாற்று நடுறாங்க. அப்போ நாற்று நடுறதுக்கு 20 பேர் நாற்று நடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதுல சிவனும் இருக்கிறாரு, சிவகாமியும் இருக்காங்கன்னு அர்த்தம். அதுபோல 27 திருமுறை ஆசிரியர், 12 திருமுறைகளை நமக்கு அருளியது 27 ஆசிரியர்கள். அதுக்குள்ளேயும் சிவபெருமான் இறங்கி நிற்கிறார். 27 ஆசிரியர்களில் ஒருத்தர் சிவபெருமான். சிவபெருமானே இருக்கிற அந்த திருமுறைகளை நம்ம படிக்காம வேற குமுதம், குங்குமம், ஆனந்த விகடன், மங்கையர் மலர் படிச்சு காலத்தை வீணாக்கி நம்ம மனம், செயல், மொழி எல்லாத்தையும் வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோமே, எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க. நம்ம படிச்சவனுக்கு கோபம் வருமா வராதா? நம்ம மேல ஒரு வெறுப்பு வருமா வராதா? நான் படிச்சது எதுக்கு, நீ பண்ணது? ஒருத்தன்ட்ட ஒரு 10 ரூபாயை கொடுத்து ஏதாவது ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வைப்பான்னு சொல்றோம். அவன் வேற ஏதாவது ஒரு போட்டோ வாங்கிட்டு வந்தேன்னு வாங்கிட்டு இருந்தா கோபம் வருது இல்ல? 10 ரூபாய்க்கே இவ்வளவு கோபம் வருது. இந்த பிறவியை கொடுத்தவனுக்கு கோபம் வராதா? நான் நீ எதுக்கு இந்த பிறவியை கொடுத்தேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு சலிப்பு வராதா? உங்க வீட்டில் இருக்கிற வாட்ச்மேனையோ வேலைக்காரிக்கோ நீங்க தொடர்ந்து நீங்க வாங்கிட்டு வர பால் வாங்கிட்டு வான்னு சொல்லி பணம் கொடுத்து அனுப்புனாக்க அவங்க வேற ஏதாவது தண்ணியை வாங்கிட்டு வந்தாங்கன்னா என்ன சொல்லுவோம்? வேலையை விட்டு தூக்கிடும். பெருமான் அப்படி கிடையாது. சரிவா, நானும் வர்றேன், 2 பேரும் போய் வாங்கிட்டு வருவோம்னு கூட வருவார். ஆக ஒரு கரஸ்பாண்டன்ட் ஒருத்தர், ஒரு செயலாளர் என்று சொல்லக்கூடிய செக்ரட்டரி ஒருத்தர் நிர்ணயிக்கிறாங்க. பள்ளி நிர்வாகி என்று சொல்லக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஹெட்டை நியமிக்கிறாங்க. இப்போ நல்லவர், அவர் மனைவி, தாளாளர், செயலாளர், பள்ளி நிர்வாகி ஆகிய 5 பேரும் இணைந்து ஒரு மேல்நிலை வழிகாட்டும் குழுவை உண்டாக்குறார்கள். இவங்களா செவர் வைக்க போறாங்க, சித்தால் வேலை செய்ய போறாங்க. பள்ளிக்கூடம் கட்டணும், கல்லூரி கட்டணும்னா இவங்களா போய் கட்ட போறாங்க. இவங்க 5 பேரும் சேர்ந்து இனிமே ஒன்னொன்னா முடிவு எடுப்பாங்க. சிபிஎஸ்சி வைக்கலாமா, மெட்ரிக் போகலாமா, எதுல பணம் நிறைய சம்பாதிக்கலாம், இந்த பகுதியில் எது இல்லை, இல்லாத கல்வியை கொடுக்கணும், புதுசா இருக்கணும், நீட்டில் பாஸ் பண்ணணும், ஜீட்டில் பாஸ் பண்ணணும், இதெல்லாம் முடிவு எடுக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸ் இது. ஆக மேல்நிலை வழிகாட்டும் குழுவை உண்டாக்குகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கள் மேலானவர்கள் என்ற அர்த்தம். மேலானவர்கள்னா யாரு? திருமால் பிரம்மன் இருக்கின்ற 24 ஆன்ம தத்துவங்களை கடந்து, அதுக்கு மேல இருக்கிற 7 வித்யா தத்துவங்களையும் கடந்து, அதுக்கு மேல இருக்கின்ற இந்த விஞ்ஞானகலர் என்று சொல்லக்கூடிய சாலோகம், சாரூபம், சாமி இவங்களையெல்லாம் கடந்து, அதுக்கு மேல சதாசிவத்தை கடந்து, அதுக்கு மேல நாதமும் விந்துமாக இறங்கி செயல்படுகின்றார்கள். அம்மையும் அப்பன். நாதம் என்பது இறைவன் சிவபெருமான், விந்து என்பது சிவகாமி. இன்னொரு 3 பேரு சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. வித்தைனா வித்யா, வித்யானா ஞானம். அசுத்தத்துல ஒரு வித்தை வருது, அதனால இங்க இதுக்கு பேரு சுத்த வித்தைன்னு பேர். கைலை துரைசாமி, துரைசாமின்னு எத்தனை பேர் இருப்பாங்க? கைலை துரைசாமின்னு ஏன் சொல்றாங்க? ஏதோ கைலைக்கும் அவருக்கு சம்பந்தம் இருக்கு, அதனாலதான் கைலை துரைசாமி சொல்றாங்க. இல்லைன்னா மயிலை துரைசாமி. ஓதுவாமூர்த்திகள் எங்களுடைய குருநாதர் இருக்காரு, சத்குருநாதர், மயிலை சத்குருநாதர் சொல்லுவாங்க. மயிலாப்பூர்ல அவர் ஓதுவாமூர்த்தியா இருக்கிறதுனால. அவர்லாம் என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காரு, அவருடைய மாணவன்னு வெளியில சொல்லக்கூடாது சொல்லியிருக்காரு. ஓகே, இப்படி ஒரு மாணவனை பெற்றதற்கு நான் என்ன பாவம் பண்ணினேனோ அப்படின்னு சத்குருநாதன் ஐயா வருத்தப்படுவாங்க.
பண்ணோட பாடுறான்னா பாட மாட்டேங்கிறான். கந்தசாமியா வருத்தப்படுவாங்க, இப்படி ஒரு மாணவனை பெற்றதுக்கு நான் என்ன பாவம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒழுங்கா வகுப்புக்கே வரமாட்டான். சரி, இப்போ என்னாச்சு, அந்த நல்லவர் என்கின்ற நாதம் தத்துவங்கள் 36 தத்துவங்கள் வரப்போது. முதல் தத்துவத்துக்கு பெயர் நாதம் என்று பெயர். நாதம் என்பது சிவபெருமான். சிவபெருமானே உள்ள முதல் அடி எடுத்து வைக்கிறார். நம்ம வாழ்க்கையை, நம்ம உடம்பை படைக்கிறதுல முத நம்ம உயிரோட சேர்ந்தவர் யாரு? சிவபெருமான் தான். இப்ப யார் நமக்கு உற்ற சொந்தம்? உற்றார் உறவினருடன் வந்து கலந்து கொள்ளுமாறு. உற்றாரை யான் வேண்டேன் அப்படின்னா இனிமே வரப்போறவங்க எல்லாம் உற்றார், நம்ம உலகியல் உற்றார். முதல் உற்றார் நமக்கு சிவபெருமான். நாதம் என்கின்ற ஒரு பெயரில் உருவ மாற்றம் செய்து உள்ளே இறங்குகின்றார் பெருமான். அதுக்கடுத்து விந்து என்று சொல்லக்கூடியது பெருமாட்டியை சொல்கின்றோம். நாதம் ஆயிடுச்சு, இப்படி காமிக்கிறேன். முதல்ல ஞானம், அது நாதம், விந்து ஆயிருக்கு, 2 ஆயிருக்கு. அதுக்கு அடுத்ததாக சதாசிவம். சதாசிவம் அடுத்தது மகேஸ்வரம், அடுத்தது சுத்த வித்தை. 5 இது வந்து அவங்களே இறங்கியிருக்கிறாங்க. இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே வந்து யாரு? ரொம்ப டாப் லெவல். இந்த பிறவியில நம்ம இவங்களை போய் சந்திக்க முடியுமாங்கிறது சந்தேகம்தான். இருந்தாலும் அந்த பயணத்துல தான் நம்ம இருக்கோங்கிறதுல சந்தேகம் இல்லை. அடைந்து விடுவோமா என்பது சந்தேகம். ஏன்னா சிவபெருமானை பார்த்து நேருக்கு நேராக பேசிய காரைக்கால் அம்மையார், அம்மா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சிவபெருமான் கேட்கிறாரு. பிறவாமை வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இந்த அம்மா அடுத்து என்ன சொல்றாங்க? மீண்டும் பிறப்புண்டேல் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கே ஒரு சந்தேகமா இருக்கு. ஏன்னா இவங்க வினை இருந்துச்சுன்னா சிவபெருமான் என்ன பண்ண முடியும்? அவன் நீதிமானாச்சே. நீதி மாறி பணத்துக்காக இது ஜாட்ஜ் சாட்சி சொல்கின்றவர் கிடையாது அவர். ஆக இப்ப அந்த 5 பேரும் வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறேன். இவர்களின் அலுவலகம், இவங்களுடைய ஆபீஸ் எங்க இருக்கு என்றால், கார்பரேட் ஆபீஸ் என்றால் நகரத்தில் அமைக்கப்படுகிறது. நிறைய காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இடம் எங்க 5 ஏக்கர் 10 ஏக்கர் இருக்கோ, 50 ஏக்கர் இருக்கோ அங்கதான் காலேஜ் கட்டுவாங்க. அந்த ஓனருடைய ஆஃபீஸ் எங்கே இருக்கும்? அங்கே மெயினாக சென்னைனா சென்ட்ரலில் இருக்கும், இல்லைன்னா மயிலாப்பூரில் இருக்கும், அப்படி இருக்கும். காலேஜ் எங்கே இருக்குது? அது அங்கே காஞ்சிபுரத்துக்கு போகிற வழியில் இருக்குது, அப்படி சொல்லுவாங்க. அதுபோல் இவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு அந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ் நகரத்தில் அமைக்கப்படுகிறது. நகரம், நரகம்னு இதாக படிச்சிடாதீங்க. நகரம் என்று நான் சொல்லுவது சுத்த மாயை என்று எடுத்துக்கொள்ளவும். சுத்த மாயை, அதில் பிராக்கெட்டில் எழுதிக்கங்க. அட்வான்ஸ் மாணவர்கள், போன முறை படித்த சில மாணவர்கள் கூட சொல்லலாம், ஐயா நீங்கள் போன தடவை இந்த மாதிரிலாம் கிளாஸ் எடுக்கலை அப்படின்னு. எனக்கே அறிவு வளருதுன்னு அர்த்தம், இல்லைனா வாய்ப்பு அது மாதிரி இருக்குன்னு அர்த்தம், இல்லைனா புதுசாக வந்திருக்க மாணவர்கள் இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்கன்னு அர்த்தம். சரி, வழிகாட்டும் குழுவர்கள் அலுவலகம் கார்பரேட் ஆஃபீஸ் நகரத்தில் அமைக்கப்படுகிறது. அடுத்ததாக அந்த ஏழைகளின் கிராமப்புறத்தில், இது வேற அது வேற. இப்போ நகரம் வேற, கிராமம் வேற. நகரம் எப்படி இருக்கு? இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப கிளீனாக இருக்கும், நீட்டாக இருக்கும், ஒரு குப்பை கூட கிடக்காது. நம்ம நாட்டில் எப்படி இருக்கு? குப்பையா இருக்கு. நம்ம நாட்டிலேயே சில இடங்கள், இப்போ சென்னையிலே போனீங்கன்னா பாஷ் ஏரியாம்பாங்க. நீங்கள் அண்ணா நகர் போகிறதோ அது மாதிரி இடங்கள்லாம் போனால் ரொம்ப டீசெண்டாக நீட்டாக இருக்கும். அதே சென்னையிலேயே நிறையா கொஞ்சம் என்ன என்ன சொல்றது, வசதி வாய்ப்புகள் இல்லாத இடங்கள் எல்லாம் நிறையா இருக்கு. அதுபோல இடங்கள் இருக்கலாம். ஆனால் இது 2மே இந்தியாவில் தான் இருக்கு, இது 2மே உலகத்துல தான் இருக்கு. நல்லதுன்னு நம்ம சொல்றதும் அங்கேதான் இருக்கு, கெட்டதுங்கிறதும் இங்கேதான் இருக்குங்கிறது போல சுத்தமாயையும் மாயையில் தான் இருக்கின்றது, அசுத்தமாயையும் மாயையில் தான் இருக்கின்றது. இது 2ம் ஒன்னாக எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியும், இருக்குது. எப்படி இருக்குது? அதுக்கு பெரியவர்கள் காண்பித்திருக்கின்ற உதாரணம் குண்டுமணி என்று சொல்வார்கள். நீங்க எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. சின்னதா ஒரு முத்து மாதிரி ஒன்று இருக்கும், அது 2 கலர்ல இருக்கும். இயற்கையா வர்றது தான் அது. 2 கலர்ல இருக்கும். ஒரு ஹாஃப் வந்து பிளாக் கலர்ல இருக்கும், இன்னொன்று வந்து ரெட் கலர்ல இருக்கும். அது மாயையின் கலர், கருப்பு சிவப்பு. அறியாமையின் கலர் கருப்பு, ஆணவத்தின் கலர் சிவப்பு. மாயையின் கலர் கருப்பு சிவப்பு. இனிமே எங்கேயாவது கருப்பு சிவப்பு கலரை பார்த்தீங்கன்னா இது மாயை அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியது இது. சரி, இவர்களின் அலுவலகம் அந்த மாயைக்குள்ளேயே அந்த சுத்த மாயை என்கின்ற ஒரு பகுதியில் இருக்கின்றது. அதுவும் அங்கேதான் இருக்கு. சென்னைன்னு சொன்னா சென்னையில நல்ல டீசெண்டான இடமும் இருக்கு, சென்னையிலேயே டீசென்ட் இல்லாத இடமும் இருக்கு. நீங்க இப்போ நான் முன்னாடி ஸ்ரீநகர் காலனின்னு சென்னையில் என்னுடைய வீடு, சைதாப்பேட் கோர்ட்டுக்கு பேக் சைடில், அங்கே ஒரு சும்மா ஒரு காலனி, ஸ்ரீநகர் காலனி அப்படின்னா பாஷ் ஏரியா. அங்கே கேஎஸ் ரவிக்குமார், லக்ஷ்மியிலேருந்து இப்போ எல்லாம் நம்ம பக்கத்து வீடு பொன்முடி, அதுக்கு ஏற்ற மாதிரி சீஃப் செக்ரட்டரி, பின்னால் ரஜினிகாந்தோட ஸ்கூலு, அப்படி இருக்கும். அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி அந்த அடையாறு ரிவருக்கு போனீங்க அப்படின்னா, கோட்டூர்புரம் அந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா உள்ளே போக முடியாது, அந்த மாதிரி இருக்கும்.
ஆனால் ரெண்டும் சென்னையில் தான் இருக்கு. ரெண்டுமே இந்த பக்கம் போனால் ராஜ்பவன் கவர்னர் வீடு, இந்த பக்கம் போனால் அண்ணா யூனிவர்சிட்டி, அந்த பின்னாடி இருந்தால் கோர்ட்டு. அப்படி ஒரு அருமையான ஒரு பிளாக், ரொம்ப டீசெண்டான பிளாக். உலகத்தில் இருக்கின்ற எத்தனை பெரிய உயர்ந்த கார்லாம் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா பார்த்துடலாம். வாசலில் உட்காந்துருந்தா பார்த்துடலாம். என் பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லா காரோட பெயரும் தெரியும், பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரவிக்குமார் எதில் போகிறாரு, ரஜினி எதில் போகிறாரு, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரி, அப்படி இந்த சுத்தம் ஆக இருக்கின்ற மாயையும் சுத்தம் என்கின்ற மாயையும் மாயைக்குள்ளதான் இருக்கு. இது வேற அது வேற என்பதற்காக சொல்கின்றேன். சரி, இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த 7 பேர் கொண்ட நிர்வாக குழு அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அமைக்கிறார்கள். இப்போ என்ன பண்றாங்க, இப்போ நம்ம இங்க ஸ்ரீநகர் காலனியில் உட்காந்துக்கிட்டு இந்த பில்டிங் கட்ட முடியாதுங்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் எங்க நடக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நீங்க முதல்ல உங்களுக்கு தெரியும், ஒரு பிளாட் போடுறாங்க, ஒரு காலனி பண்றாங்க அப்படின்னா அங்க ஒரு ஆஃபீஸ் ஒன்று வைப்பாங்க. அந்த ஆஃபீஸ் தான் இந்த வித்யா தத்துவங்கள் என்பது. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. 7 பேர் கொண்ட நிர்வாக குழு. அந்த குழுக்கு பேர் என்ன, வழிகாட்டும் குழு. அது ஆணவ மலம் இருக்கின்றது, ஆணவ மலத்தில் உயிர்கள் பிடிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆணவ மலம் நீங்க வேண்டும், சிவபெருமானுடைய சிவானந்தத்தை கொடுக்க வேண்டும், அதற்கான செயல்பாடுகளை தொடங்க வேண்டும் அப்படின்னு வழி மட்டும் அது காமிக்கும். அதை செயல்படுத்த வேண்டும் என்றால் இந்த 7 வித்யா தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய செயல்படுத்துறதுக்கு ஒரு குழு இருக்கு. ஒரு கவர்மெண்ட்ல வேற வேற குழு பிரிச்சிருக்கிறாங்க இல்லையா. இந்த குழு நீர் பற்றி ஆராயும், எல்லா வீட்டுக்கும் குடிநீர் போகணும், அதுக்கு ஒரு குழு. இந்த இவரின் தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் அமைத்தோம் அப்படின்லாம் அமைக்கிற மாதிரி சிவபெருமான் அமைத்திருக்கின்ற 7 பேர் ஒரு குழு வச்சு அமைக்கிறார். இவங்க ஆக்சுவலா அந்த சைட் எங்க பில்டிங் கட்டுறாங்களோ அதுக்கு பக்கத்திலே இருக்காங்க. இவங்க இங்க இருந்துகிட்டு அங்க பண்ண முடியாது இல்லையா. தினந்தோறும் நடக்கிறத பார்க்கணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கணும். ஹெட் ஆஃபீஸ்லயும் உட்காந்துக்க முடியாது, சைட்லயும் நின்றுகிட்டு இருக்க முடியாது. பக்கத்துல சைட்டை ஒட்டி அவங்க இருக்கணும். இந்த ஆன்ம தத்துவங்களை ஒட்டி வித்யா தத்துவங்களாகிய 7 இருக்கு. இப்போ இறைவன் காலத்தை உண்டு செய்கிறார். காலம் வேணும்ல உயிர்களுக்கு, இப்பதான் காலம் கேலண்டர்லாம் வருது. இப்போ இந்த காலத்தை வச்சு ஏற்கனவே இருக்கிற 5 பேரையே நம்மளால அளவிட முடியாது. அதுக்கு மேல இருக்கிற பரசிவத்தை நம்ம எப்படி அளவிடுறது? நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தையே நம்ம காலத்தால் அளக்க முடியாதுங்கும் போது அதுக்கு மேல இருக்கிறத நம்ம காலத்தால, அதுக்கு காலமே செல்லாது. இந்த பணம் அங்கே செல்லாது. இப்ப நீங்க எத்தனை ரூபாய், ஒரு 500 ரூபாய் கட்டு, ஒரு முழு கட்டை எடுத்துட்டு போயிட்டு அமெரிக்கால கொடுத்துட்டு சும்மா ஒரு டீ கேளுங்க கொடுக்க மாட்டான். ஏன்னா இது அங்கே செல்லா காசு. இந்த டாலரா மாத்தி எடுத்துக்கிட்டு போனா $1 கொடுத்தாலே டீ கொடுத்துருவோம். இங்க 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு போனாலும் வாங்கிக்க மாட்டான். ஆக இங்க உள்ளது அங்கே செல்லாது. இந்த 7 பேர் கொண்ட அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அமைக்கிறார்கள் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சிம்பிளா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்போ ஒவ்வொரு வகுப்பு படிப்புக்கும் உண்டான கால அளவை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. காலம் அப்படிங்கிறத உள்ள கொண்டு வந்து புகுத்துறேன். வித்யா தத்துவங்களில் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை அப்படிங்கிறதுல காலம் என்கின்ற தத்துவத்தை பள்ளிக்கூடத்துல காலத்தை எப்படி சொல்றது இந்த மாணவர்களுக்கு? ஓகே, கோர்ஸ் டூரேஷன் ஒன்று சொல்றாங்கல்ல. இப்போ சைவ சித்தாந்த சுடர் நடத்துறீங்க, ஐயா இது என்ன கோர்ஸ் டூரேஷன், எவ்வளோ நாள் இதை படிக்கணும்? 6 months கோர்ஸு, ஆன்லைன் கோர்ஸ் அப்படி சொல்ல வேண்டியது இருக்கு. அதுபோல இந்த பள்ளிக்கூடத்திற்கு எப்படி ஒரு கோர்ஸுக்கு பிஏனா இத்தனை வருஷம், பிஇனா 4 வருஷம், எம்இனா 2 வருஷம் அப்படிங்கிற மாதிரி இந்த உயிர்கள் பிறவிகள் எடுக்கின்றது. ஒரு பிறவிக்கும் ஒரு கால நிர்ணயம், இதுக்கெல்லாம் கணக்கு வழக்கு எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு சிவபெருமான். இதற்கு கால அளவை நிர்ணயம் செய்தல், கால அண்டர்லைன் பண்ணிக்கங்க. வித்யா தத்துவத்தில் காலம் என்கிற தத்துவத்தை நான் இங்கே சொல்றேன். அதாவது கோர்ஸ் டூரேஷன், எத்தனை செமஸ்டர்ஸ், எத்தனை எக்ஸாமு, டேர்ம் லீவு எப்போது, இதெல்லாம் அப்படியே ஒரு ஸ்கூல் கல்லூரி மாதிரியே நான் சொல்லியிருக்கேன். சம்மர் வெக்கேஷன் எப்போது போன்றவற்றை நிர்ணயித்தல். ஆக இந்த காலம், இந்த உலகம்ங்கிறது எப்படி வரும், எத்தனை நிலா வரும், அதெல்லாம் எப்போ அழியும், சங்கஹாரம் என்பது என்ன, சங்கஹாரம் மகா சங்கஹாரத்துக்குமே காலம் குறிக்கிறாரு சிவபெருமான். அப்படிங்கும்போது உயிருக்கும் பிறவிக்கு குறிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. பள்ளியில் மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இதை சும்மா எழுதியிருக்கிறாரு ஐயான்னு நினைக்காதீங்க. காலம், நியதி என்ற தத்துவத்தை தமிழ்ல இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும் இல்லையா. இந்த மாதிரி இவ்வளோ எக்ஸாம் இருக்கு, இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் நியதி தத்துவம். நியதிமான் சிவபெருமான் தன்னுடைய இதை இந்த உயிர்களுக்கு அங்கே வச்சிருக்கிறார். நன்மை செய், மனம் மெய் மொழியால் நல்லதை நினை, நல்லதை பேசு, நல்லதை செய். நல்லதை செய்தால் இன்பம் வரும்.
சின்ன நல்லது செஞ்சா சின்ன இன்பம் அடுத்த பிறவியில வரும், பெரிய நல்லது செஞ்சா பேரின்பம் வரும். கெட்டதை செய்யாதே, கெட்டதை செய்வேன் எனக்கு நல்லது நடக்கணும்னா இல்ல, முடியாது. எப்படி சொல்றீங்க முடியாது? நியதின்னு ஒரு தத்துவம் இருக்கு. நான் தான் நியதிக்கு தலைவன். நான் தான் நியதிக்கு தலைவன். அதனால நான் அதை மாற்ற முடியாது. அது மாற்ற முடியாத காரியத்தெல்லாம் இங்க பண்றாரு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். கிராமத்தில் வாழும் கல்வி அறிவில்லா மாணவர்களுக்கு கல்வியின் அவசியத்தை எடுத்து சொல்லி அவர்களை படிக்க தூண்டுதல். அண்டர்லைன் பண்ணிக்க. தூண்டுதல், படிக்க தூண்டுதல். சும்மா பள்ளிக்கூடத்தை கட்டி விட்டு படிடா படிடா படிடான்னா நீங்க போயிட்டு இதுல இப்போ என்ன என்ன இது பீகார்னு சொல்லுவோம். பீகார்ல போய் நீங்க ஒரு 100 காலேஜ் திறந்து விட்டு படிக்கவான்னு சொல்லுங்க, ஒருத்தனும் வரமாட்டான். உள்ள உட்காந்து குடிக்கத்தான் வரும். இங்கேயே அப்படித்தான் பண்றான். இங்க படிக்க வந்தவனெல்லாம் இப்ப குடிக்க வச்சுட்டாங்க. குடிக்கிறவனை படிக்க வைக்கிறாங்களான்னு நமக்கு தெரியல. மாணவர்களை தூண்ட வேண்டும். நம்ம இதுலயே என்ன சொல்றாங்க, அறிவிப்புகள் எல்லாம் உங்களுக்கு அது தர்றோம் இது தர்றோம், 1000 ரூபாய் தர்றோம் படிக்க வாங்க, நீங்க 8வது வரைக்கும் நீங்க படிக்காட்டியும் பாஸ் போட்டுடுறோம். யாராவது ஒரு மாணவரை இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஆசிரியர் நீ ஃபெயில் என்று சொன்னால் அந்த ஆசிரியரை வேலை நீக்கம் செய்து விடுவார்கள். எப்படி இருக்கு பாருங்க. யாராவது ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை கையால் அடித்தாலே வேலை நீக்கம் செய்து விடுவார்கள். முட்டிக்கு முட்டி தட்டுவார் எங்க வாத்தியார். இதுல அடிப்பார் பிச்சியா. அதனால இன்னைக்கு நல்லா இருக்கு. எதெல்லாம் நல்லது இருக்கோ அதெல்லாம் என்னுடைய ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தது. இன்னைக்கு யாரையும் எதுவும் நம்ம செய்ய முடியாது. ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு பயப்படுறாங்க. எங்க ஊர் புதுக்கோட்டை, சந்திரகோட்டை பக்கத்துல நான் படிச்ச பள்ளிக்கூடம் மாடல் ஸ்கூல், முன்மாதிரி மேல்நிலைப்பள்ளி, உலகத்துக்கே முன்மாதிரியான பள்ளி, தமிழ்நாட்டுக்கு முன்மாதிரி பள்ளி. அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் இங்க காலிஃப்ளவர் மாதிரி முடி வெட்டிக்கிட்டு வர்றான். அந்த மாணவனை பார்த்து ஆசிரியர், என்னடா இப்படி காலிஃப்ளவர் மாதிரி கட் பண்ணிக்கிட்டு வர்ற, ஒழுங்கா கட் பண்ணிக்கிட்டு வாடான்னு சொன்னாரு. அவன் போய் பக்கத்துல இருக்கிற மரத்துல தூக்கு போட்டு செத்து போயிட்டான். என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, என்னுடைய இதை மாற்ற மாட்டேன் என்று ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றான் தமிழக மாணவன். புலியை முரத்தால் அடித்தால், எங்க ஊர் பொண்ணுங்க, புலி வந்தா முரத்தால் அடித்தார். மிகப்பெரிய சித்தர் என்று சொல்லக்கூடிய என்ன சித்தர் அவரு, கொங்கண சித்தர். கொங்கண சித்தர் வர்றாரு, வாசிக்க மாட்டேன், யார் வந்திருக்கேன்னு தெரியுமா, போடாச்சு. கணவனுக்கு நான் பணி செய்து விட்டு அவர் பணி செய்ய என்னுடைய பணி முடியும் போது நான் உன்னை பார்க்கிறேன், வெயிட் பண்ணி. நான் யார் தெரியுமா, நான் கொக்கென்று நினைத்தாயோ கொக்கனவா, என் தமிழ் பெண். இப்ப இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு, முடியை வெட்டு என்று சொன்னதால் மாணவன் உயிரை வெட்டி கொண்டான். உடம்புல இருந்தே உயிரை எடுத்துட்டான், உடம்பையே வெட்டி கொண்டான். என்ன பண்ணணும் இப்போ அரசாங்கம், இந்த ஆசிரியரை வேலை நீக்கம் செய்து விட்டார். அவர் மட்டும் இல்ல, அந்த பள்ளிக்கூடத்து ஹெட்மாஸ்டருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டார். இப்ப அடுத்த மாணவனுக்கு என்ன தெரியும், அடுத்த ஆசிரியர்களுக்கெல்லாம் என்ன வரும், அடுத்த ஆசிரியர் இவன் என்ன, இவன் காலிஃப்ளவர் மாதிரி வெட்டிக்கிட்டு வந்தா என்ன, கத்திரிக்காய் மாதிரி வெட்டிக்கிட்டு வந்தா என்ன, எந்த நாய் எங்க போனா நமக்கு என்ன, இடப்பக்கம் போனா என்ன வலப்பக்கம் போனா என்ன, மேல விழுந்து பிடுங்காம இருந்தா சரி. தம்பி பாடம் நடத்த வந்திருக்கிற, நடத்தட்டா வேண்டாமா, நான் நடத்திடுறேன், நீங்க கேட்கறது கேட்காதது உங்க இஷ்டம் அப்படின்னு சீக்கிரமா பாடத்தை நடத்திட்டு போயிடுறாங்க. ஏன் பாடத்தை எழுதிக்கிட்டு வரல அப்படின்னா, பாலியல் தொல்லை பண்ணுகிறார் அப்படின்னு எழுதி பெட்டிஷன் கொடுத்துருவாங்க. அதனால நமக்கு எதுக்கு வம்புன்னு இருக்கிறாங்க ஆசிரியர்கள்லாம் நமக்கு எதுக்கு வம்புன்னு ஆயிட்டதுனால சாராய கடைகள் எல்லாம் நிறைய திறக்கப்படுகின்றது, போதைப் பொருள்கள் எல்லாம் நிறைய விற்கப்படுகின்றது. அதற்கும் மாணவர்கள் தான் ஏஜென்ட்டாக இருக்கிறார்கள். மெயின் டீலரு, டிஸ்ட்ரிபியூட்டர்னு எல்லாருக்கும் ஏஜென்சி எடுத்து வச்சிருக்கிறாங்க. கிராமத்தில் வாழும் கல்வி அறிவில்லாத மாணவர்களுக்கு கல்வியின் அவசியத்தை எடுத்து சொல்லி அவர்களை படிக்க தூண்டுதல். இந்த காலம் நியதியை பிடிச்ச பின்னாடி அராகம் என்கின்ற தத்துவம் இருக்கின்றது. இந்த அராகத்திலிருந்து இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்திகளாக தனித்தனியாக அது உருவெடுத்து, அதுக்கப்புறம் அராகத்திலிருந்து காலம் நியதி கலை, கலையிலிருந்து வித்யா ஞான சக்தி, கலை வித்தை அராகம் செயல் சக்தியாக இந்த ஒரு சக்தியும் ஒரு பரிணாமம் எடுத்து இந்த குழந்தைகளை படிக்க தூண்ட வேண்டியிருக்கிறது. அதுக்கு ஒரு இச்சையை கொடுக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வாங்க, பஞ்சபுராணத்துக்கு எவ்வளவு பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. பஞ்சபுராணம் அவ்வளவு ஈஸி இல்லை. 50,000 பேர் பாட வைக்கிறது ஆசிரியர்களுக்கு தெரியும். அது எவ்வளோ அவமானத்தை தாங்குகிறார்கள் தெரியுமா நம்ம ஆசிரியர்கள்லாம்.
இத்தனைக்கு யாரு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள் மாற்று மதத்துக்காரர்கள், நம்மளுடைய சிவனடியார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான். உங்களுக்கு என்ன இதுல ஏதாவது கமிஷன் கிடைக்குதா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆசிரியர்கிட்ட. அடிக்கடி நீங்க அதை என்னை ஃபாலோ பண்றீங்களே, படி படி படின்னீங்க, அப்புறம் கொண்டு வந்து நீங்களே நோட்டீஸ் கொடுத்தீங்க, நீங்களே அட்டை கொடுத்தீங்க, நீங்களே பதிவு பண்றேன்னு சொல்றீங்க, நீங்களே ஃபாலோ பண்றீங்க, நீங்களே சொல்லித்தரேன்னு சொல்றீங்க. ஆக நீங்க ஏதாவது ஒரு மாணவரை சேர்த்தாக்க கைலை அறக்கட்டளையில இருந்து உங்களுக்கு 2% 5% ஏதாவது எல்ஐசியில கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறாங்களான்னு கேட்கறது யாரு? இந்துக்கள் தான் சொல்றேன். அதையும் தாண்டி நம்ம ஆசிரியர்கள் தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், சிவ செந்தனை நாம் செய்கின்றோம், சிவனுடைய பணியை செய்கின்றோம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு அவர்களை தூண்ட வேண்டும் என்றால் இவ்வளவு சக்தியை பண்ண வேண்டியது இருக்கு. சும்மா பஞ்சபுராணம் 50,000 பேர் பாடுறாங்கன்னா அப்படி பாடிடுவாங்களா? அது என்ன பஞ்சபுராணம்? 12 புராணமும் பாடணும்னு சொல்லுங்க. அது என்ன பஞ்சம்? அதுல என்ன பஞ்சம்? அப்படி நீங்க உங்களுக்கு தெரியுமா பஞ்சபுராணம்? அது தெரியாது எனக்கு. வாய மூடி பேசாம இருக்கு. பஞ்சபுராணத்தையாவது பாடுங்கன்னு சொல்றோம். பஞ்சபுராணத்தை மட்டும் பாட வேண்டும் நம்ம சொல்லல. பஞ்சபுராணம்னா என்ன? தேவாரத்துல 5 பாட்டு பாடினா பஞ்சபுராணம் அதானே? ஓஹோ, ரொம்ப நன்றிங்க. நீங்க தான் அந்த திருக்கூட்டத்துக்கே தலைவர்னு சொன்னாங்க. ஆமா, நான் தான் தலைவர். ஓகே, ரொம்ப நன்றி. யாரு நமக்கு எதிரிகள்? இதுலதான் இருக்காங்க. பண்ணோட பாட வேண்டான்னு சொல்றீங்களாமே, பண்ணோட பாட வேண்டான்னு சொல்லல. பரீட்சையில பண்ணோட பாடாட்டியும் பரவாயில்லைன்னு சொல்றேன். பாராயணம் படிச்சு பண்ணோட தான் பாடணும்னு ஞானசம்பந்தர் சொல்லியிருக்காரு. ஐயா, உனக்கு பார்க்காம சொல்ல தெரியுமா? தெரியாது, வாய் மூடி பேசாம. ஏன் மற்றவனையும் கெடுக்கிற? அதனால ஆசிரியர்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இல்லைன்னா இறைவன்ட்டு ஒரு விண்ணப்பம் வச்சுட்டு வாங்க. இறைவா, இவருக்கு கொஞ்சம் அறிவை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு வந்துருங்க. சரி, அவர்களை படிக்க தூண்ட வேண்டும். அறிவித்தால் தான் அறியும் உயிர். சும்மா உலகத்தை படிச்சிட்டதுனால உலகத்தை அனுபவிக்காது. அதுக்காக தூண்டுறது, இதை புருடனாக மாற்றுவதற்காக இறைவன் செய்கின்றார். காலத்தை கொடுத்து, நீதியை கொடுத்து, கலை என்கின்றதிலிருந்து அராகம் கலை, அராகம், வித்தை அதெல்லாம் கொடுத்து புருடனை இப்போ கொண்டு வர. புருடன் என்பது என்ன? சரிங்க, நீங்க சொல்றபடி நான் பஞ்சபுராணம் பாடுறேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ற ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த அம்மாவும் இந்த அப்பாவும் எவ்வளவு வேலை செய்யறாங்க பாருங்க. இவ்வளோ வேலை ஏற்கனவே ஒரு 5 வேலை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ ஒரு 5 வேலை செஞ்சு 6 வேலை செஞ்சு 5 6 11 காரியங்கள் பண்ணாதான் இந்த பையன் சரி நான் பாடுறேன் அப்படின்னு ஒரு ஒத்துக்கிறான். சிலபஸ், டீச்சிங் பிளான், ரிவிஷன் டெஸ்ட் போன்றவற்றை வரையறுத்தல், மேலே அறிவித்த சேவைகளை பூர்த்தி செய்ய தகுந்த பள்ளிக்கூடத்தை அமைக்க தயாராகுதல். இப்போ பள்ளிக்கூடம் கட்டணும், இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்ததாக ஆன்ம தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய 24 தத்துவங்களை படைக்க போகிறாங்க. முன்னாடி ஒரு 5, அப்புறம் ஒரு 7, இப்போ பண்ணது 7, 5 7 12 ஆயிடுச்சு. இன்னும் 24 தத்துவங்கள் படைக்க போறாங்க. இந்த 24 தத்துவங்களுக்கு தலைவன் பெருமாள். பிரம்மன், திருமால், பெருமாள் எல்லாம். நீங்க யாராவது இதுல வைணவர்கள் இருந்தால் உங்களுடைய இதை எடுத்து பாருங்க. பெருமாளுடைய என்ன புத்தகம்னு எனக்கு தெரியல. அவர் எத்தனை தத்துவங்களுக்கு தலைவர்னு கேளுங்க. மொத்தம் உலகத்துல இருக்கிறதே 24 தத்துவங்கள் தான். அதற்கு தலைவர் பெருமாள் என்று போட்டிருக்கும். இப்போ அதுல இருந்தே தெரிஞ்சுங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஏன் மாணிக்க வாசகர் மற்றவங்க எல்லாம் பெருமாள் திருமால்னு சொல்லிட்டு அதுக்கு மேல சிவத்தை உயர்த்தி சொல்றாங்க? படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள் சிவன் இல்லை, அழிக்கும் கடவுள் ஒருத்தரன். இது எல்லாத்துக்கும் படைக்கும் கடவுள், காக்கும் கடவுளுக்கு கடவுள் சிவபெருமான். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் பண்றதுக்கு இப்போ பள்ளிக்கூடத்தை தயார் செய்ய பண்ண போறாங்க. இப்போ மாணவன் ரெடி ஆயிட்டான், படிக்கிறதுக்கு அட்மிஷன் போட்டாச்சு. பள்ளிக்கூடம் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனே ஆரம்பிக்கல. சரி, பள்ளிக்கூடத்தை ஆசிரியர்கள் கட்ட போறாங்க. பள்ளிக்கூடத்துல 24 தத்துவம் இருக்கு. இந்த தத்துவங்கள்ல அறிவு தத்துவங்கள்லாம் இருக்கு. இந்த அறிவு தத்துவமும் இருக்கு, ஜட தத்துவமும் இருக்கு. அதை என்ன பண்றதுங்கிறதுக்காக உங்களுக்கு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கேன். பள்ளிக்கூடம் என்றாலே என்ன என்பதை தெரியாத அளவுக்கு அறியாமையில் மூழ்கி, அறியாமையில கிடந்த ஆணவ மலத்தின் பிடியில் கிடந்த இந்த உயிருக்கு சிவானந்தம்னா என்ன தெரியும்? தன்னையே தெரியாது. இது சிவத்தை எங்க தெரிய போகுது, அப்புறம் சிவத்துக்கு ஒரு ஆனந்தம் இருக்குன்னு அதுக்கு எங்க தெரிய போகுது? அப்படி இருந்த மாணவர்களுக்கு நேரடியாக இப்ப சிவபெருமான் டக்குன்னு அந்த ஆணவ மலத்தை அப்படியே தொடச்சி விட்டு வா அப்படின்னு மடியில உட்கார வச்சுக்கலாம்ல? முடியாது. நேரடியாக பாடங்களை கற்பிக்காமல் முதலில் மனவளம் சம்பந்தமாக, அதாவது உளவியல் சம்பந்தமாக, சைக்காலஜி, அந்த காரணத்துக்கு இங்கேயே நான் ஒரு கோடு போட்டு காமிச்சுக்கிட்டு போறேன், பில்டப் கொடுக்குறேன். வரார் ராஜாதி ராஜ ராஜகுமார ராஜ மார்த்தாண்ட அப்படிங்கிற மாதிரி தத்துவங்களுக்கு முன்னாடி ஒரு பில்டப் கொடுத்துட்டு வரேன் உங்களுக்கு.
உளவியல் சம்பந்தமாக ஆலோசனைகளையும் பயிற்சியையும் வழங்க 4 சைக்காலஜிஸ்ட். ஆணவம், மனம், சித்தம், புத்தி, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த 4 பேரையும் முதல்ல உண்டாக்குறார் அப்படின்னு சொல்றதுக்காக இவருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு இது மனவியல் ஆலோசகர்னு வைக்கலாம். ஏன்னா இவங்கள்ட்ட சேர்ந்த உடனேயே மனம் சரியாயிடாது. டாக்டர்கிட்ட போன உடனே வியாதி சரியாயிடாது. டாக்டர்கிட்ட போறது கன்சல்டன்சிக்கு போறோம். லாயர்கிட்ட போன உடனேயே நமக்கு பிரச்சனை தீந்துராது. என்ன பண்ணலான்னு கேட்கறதுக்கு லாயர்கிட்ட போறோம். ஆடிட்டர்கிட்ட போன உடனேயே சப்மிட் ஆயிடாது, லாப நஷ்டம் வந்துடாது. என்ன பண்ணலான்னு கேட்க போறோம். ஆக இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அல்லது அந்த கரணங்கள் என்று சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத இந்த கரணங்கள் முதல்ல நியமிக்கப்படுகிறது. அடுத்தது 5 உடற்கல்வி ஆசிரியர்கள், பிடி மாஸ்டர், பிஇடி சொல்றாங்களே, பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் 5 பேர். 5 பேர். அது ஏன் அவங்களுக்கு பி டீச்சர்னு போட்டு சயின்ஸ் டீச்சர்னு போட்டிருக்கலாம்ல. உடல் சம்பந்தப்பட்டது, அதற்காக அவங்கள உடற்கல்வி ஆசிரியர்கள். 4 சைக்காலஜிஸ்ட். அதுக்கு அடுத்தது பாடத்திட்டங்களை கற்பிக்க 5 பாட ஆசிரியர்கள். ஞான இந்திரியங்கள், ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள்ங்கிறதுனால ஞான இந்திரியங்கள். ஆக 4 மனம் சம்பந்தப்பட்ட, அதாவது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்ற அந்த கரணங்களை படைக்கின்றான் கடவுள். கூட்டுகிறான், படைக்கின்றான்ல, நமக்கு உடம்போட உயிரோட சேர்க்கிறார். 4 சேர்த்தாச்சு. அடுத்ததாக என்ன பண்றாரு, இவனுக்கு அறிவு வேணும்ல, பார்த்து தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், இதெல்லாம் தெரியறதுக்காக கருவிகள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, அதாவது தனு கரணத்தை கொடுக்கிறார். இதான் அந்த 5 பாட ஆசிரியர்கள். பாட ஆசிரியருக்கும் பிடி மாஸ்டருக்கும் வேற. பாட ஆசிரியர்னு ஏன் கொடுத்தேன், அவர் ஞானத்தை கொடுக்கறதுனால பாட ஆசிரியர். அவருக்கு பெயர் ஞான இந்திரியம்னு பேர். இந்திரியம்னா கருவி. ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்திரியங்களுக்கு ஞான இந்திரியம் என்று பெயர். அதனால அவங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய சப்ஜெக்ட் டீச்சர் 5 பேரு. பிஎட் படிச்சிருக்கிற பிடி மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய அவங்க ஒரு 5 பேர். இது உடற்கருவிகள், காரிய கருவிகள், கர்மேந்திரியங்கள் என்று சொல்லுவோம். இதெல்லாம் என்ன, உடல், காலு வேணும், கை வேணும், செயல்படுறதுக்கு உண்டானது. காலு, கை, பேச, வாய், அப்புறம் நான் சொன்ன கருவாய், மலங்களை கழிப்பதற்கு, நீர் மலம், நில மலத்தை சாலிடை கழிப்பதற்கு, யூரின் மோஷன் போறதுக்கான தொலைகள், அதுக்கப்புறம் கருவாய், கருத்தரிக்கிறதுக்கு உண்டான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான கருவாய். இதெல்லாம் படைச்சாதான் இந்த இனப்பெருக்கம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் படைச்சிருக்கிறார். இப்போ என்னாச்சு, முதல்ல 4 பேர், அப்புறம் 5 பேர் ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் 5, 14 ஆயிடுச்சு. இன்னும் 10 பேர் தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பள்ளிக்கூடம், முழு சாலிடு. இது வரைக்குமாவது ஓரளவு அறிவு விளங்கக்கூடியது. இது முழுக்க முழுக்க சாலிடான ஐட்டங்கள். மூலப்பொருள்கள், பில்டிங் கட்டணும்னா கம்பி இதெல்லாம் தேவை. அதனால செங்கல், மண் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். 5 உதாரணம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கம்பி, செங்கல், மண், சிமெண்ட், ஜல்லி. அதுவும் 5 வரணும். 3 மட்டும் சொன்னா அப்புறம் ஐயா 3 தானே வருதுன்னு கேட்பாங்கன்றதுனால சரி பில்டிங்க்கு 5 என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, ஒரு பில்டிங் வேணும்னா அக்னி, டிஎம்டி கம்பிகள் வேணும், சரி மண் வேணும், அப்புறம் சிமெண்ட் வேணும் அப்படின்னு யோசிச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த 5 மூலப்பொருள்கள் என்பது தன்மாத்திரைகள் என்று சொல்லக்கூடிய ஓசை, ஒளி, ஊறு, சுவை, நாற்றம், கர்மேந்திரியங்கள், தன் மாத்திரைகள் என்று பெயர். இவைகள்லாம் மூலப்பொருள்கள். ஓசை சத்தம், ஊறு தொழு உணர்ச்சி, ஒளி ஓசை, ஒளி தவறாக இருக்கிறது. சரி, அது வரும்போது நான் சொல்றேன். ஒளி என்பதில் வெளிச்சம் வரணும். 2 வெள்ளி கீ போடுறோம்ல, அந்த வெள்ளி லீ வரணும். அதை நான் அப்புறம் சொல்றேன். சரி, 5 மூலப்பொருள்கள். இப்போ கம்பி, செங்கல், மண், சிமெண்ட் அதில் ஏற்பாடு பண்ணணும். இந்த பொருள்களில் இருந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடறோம். அதில் வகுப்பறை, ஃபர்னிச்சர், ஃபேனு, ஹீட்டர், கூலர், ஏர் கண்டிஷனர், காற்று வசதி, வெண்டிலேஷன், வெளிச்சம், குடிநீர் போன்றவையெல்லாம் அமைக்க வேண்டும். இதெல்லாம் அனுபவ பொருள்கள். தனு, கரண, புவன, போகம் வேணும். வெறும் பில்டிங் மட்டும் வச்சாக்க கிளாஸ் நடத்த முடியாது. குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கணும். அதாவது போகம் இருக்க வேண்டும். இறைவன் என்ன பண்ணியிருக்கலாம், தனு கரணத்தை இல்லாமல் பண்ணியிருந்தா தனு பயன்படாது. உடல் கருவிகள் இல்லைன்னா உடல் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆக தனு அது ரஃபா பண்றது, நல்லா ஃபைன் டியூனிங் பண்றது கரணம். அதுபோல புவனம் ரஃபா பண்றது, போகம் அதுல ஃபைன் டியூன் பண்றது. ரஃப் ஃபைனு, ரஃப் ஃபைன் அப்படி வச்சுக்கலாம். உயிர் இந்த உடம்புக்கு ரஃப் ஃபைனு, பிண்டத்துக்கு, அண்டத்துக்கு ரஃபா இருக்கிறது ஒன்று, ஃபைனா இருக்கிறது ஒன்று. இப்படி 5 இதுக்கு கிளாஸ் ரூம் அமைத்தல், மாணவர்களுக்கு அனுபவத்தை தர லேபரேட்டரி, லைப்ரரி இதெல்லாம் பண்றது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு கிரவுண்டு, இன்டர் கேம்ஸ் இதெல்லாம் ஏன் சொல்றேன், பில்டப் எதுக்கு அப்படின்னாக்க கர்மேந்திரியங்கள் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்காக சொல்றேன்.
இப்போ பள்ளிக்கூடத்தில் இப்போ என்னாச்சு, 4 அந்த மனம் சம்பந்தப்பட்டவர்கள் 4 பேர், ஞானேந்திரியங்கள் ஆகிய ஆசிரியர்கள் 5 பேர், கர்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய செயல் கருவிகள் ஒரு 5, தன்மாத்திரைகள் என்று சொல்லக்கூடிய மூலப்பொருள்கள், கம்பி அது மாதிரி சொன்ன மாதிரி இங்கே நமக்கு ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய 5 மூலப்பொருள்கள். அதை வச்சு இந்த பில்டிங் 5 கிளாஸ் ரூம். இப்போ முடிஞ்சு போச்சு, 36 தத்துவமும் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதானா? ரொம்ப ஈஸியாக இருக்கேன். அறியாமையில் கிடந்த பள்ளிக்கூடத்தை கட்டியிருக்கோம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான் 36 தத்துவங்களும். சரி, அறியாமையில் கிடந்த மாணவர்களுக்கு அறிவை விளங்க செய்ய அந்த நல்ல மனிதர் அமைத்த இந்த கட்டமைப்பு மொத்தம் 36 அங்கங்கள் கொண்டது அப்படின்னு. இதெல்லாம் தத்துவங்கள். போன வகுப்பு எடுக்கும்போது தத்துவங்கள் அந்த கரணம்லாம் சொல்லவே இல்லை. இப்போ நீங்களாம் முதிர்ந்த மாணவர்கள் ஆயிட்டீங்கன்றதுனால பின்னாடி உள்ளதை முன்னாடி சேர்த்து சொல்லிக்கிட்டே வரேன். சரி, மேலே பார்த்த உதாரணத்தில் நாம் கண்டது துன்பத்தில் கிடந்தவர்களுக்கு உதவிய நல்லவர் யாரு? நல்லவர்னு அங்க சொன்னது யாரை சொல்லியிருந்தேன் என்றால் சிவபெருமானை சொல்லியிருக்கிறேன். முதல்ல ஒரு எக்ஸாம்பிளை சொல்லிட்டு அப்புறம் இதுதான் அது, இதுதான் அது, இதுதான் அதுன்னு சொல்லி முடிச்சிட்டேன் பாடத்தை. இந்த திரும்ப ஏதாவது சந்தேகம், 36 தத்துவங்கள் எப்படி அமைக்கப்பட்டது அப்படின்னா, இந்த பள்ளிக்கூடம் எப்படி அமைக்கப்பட்டது, எதனால அமைக்கப்பட்டது, யார் அமைச்சாங்க, எத்தனை பேர் இதுல பார்ட்னர் இருக்கிறாங்க, பணம் போட்டது எத்தனை பேர், வேலை செய்யறது எத்தனை பேர், அதெல்லாம் நீங்க திரும்ப 2 பக்கம் முன்னாடி போய் படிச்சுக்கலாம். துன்பத்தில் கிடந்தவர்களுக்கு உதவிய நல்லவர்னு அங்க நான் சொன்னது, அந்த நல்லவர் என்பது சிவபெருமான். அவருடைய மனைவி அவரை போலவே இச்சாக்கிரியா ஞான சக்திகளை கொண்டவள் என்று சொன்னது சக்தியை சொல்கின்றேன், சிவகாமி, உமையாள், அம்பாளை சொல்கின்றேன். தாளாளர், கரஸ்பாண்டன்ட் என்று நான் சொன்னது சதாசிவம் என்று சொல்லக்கூடியவரை சொன்னேன். சதாசிவம் அவர் அரு உருவத்தில் இருப்பவர். அதுக்கு மேல இருக்கிறவங்க அருவத்தில் இருக்கிறவங்க. அவங்க 2 பேருக்கும் உருவம் கிடையாது, அவங்க அருவத்தில் இருக்கின்றவர்கள். கீழே இருக்கிற 2 பேரும் உருவத்தை கொண்டவர்கள். ஆக நடுவில் இருக்கக்கூடிய அரு உருவம் இந்த சதாசிவம். அட்வான்ஸ் மாணவர்கள், பழைய மாணவர்கள் இதை தெரிந்து கொள்ளவும். இந்த 5 சிவ தத்துவங்களில் முதல் 2 தத்துவங்கள் இறைவனின் அருவ நிலையையும், 3வது தத்துவம் அரு உருவ நிலையையும், கீழே இருக்கின்ற 2 தத்துவங்கள் மகேஸ்வரத்துக்கு மகேஸ்வரம் சுத்த வித்தை என்கின்றது உருவ தத்துவத்தையும் குறிக்கின்றது. இந்த 5 பேர் வழிகாட்டுதல் குழு நான் சொன்னது சிவ தத்துவம் என்று சொல்லக்கூடிய நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரன், சுத்த வித்தையை தான். அங்க நான் 5 பேர் உயர்நிலை குழு, அவங்க ஆஃபீஸ், கார்பரேட் ஆஃபீஸு, அது நகரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா என்ன, சுத்தமாயில் இருக்கிறதுன்னு அர்த்தம். இவங்க நம்மளுடைய டே டு டே ஒர்க்கில் இவங்க இப்போ சம்மந்தப்பட மாட்டாங்க, இருந்தாலும் அவங்க கண்ட்ரோலில் தான் இதெல்லாம் நடக்கும். நகரம் அப்படின்னு நான் சொன்னது சுத்தமாயை, கிராமம்னு சொன்னது அசுத்தமாயை. 7 பேர் கொண்ட அட்மினிஸ்ட்ரேஷன் குழு, இந்த அசுத்தமாய்க்குள்ள, அதாவது பில்டிங் கட்டுற இடத்துல ஒரு ஆஃபீஸ் இருக்கும்னு சொன்னேன், சைட் ஆஃபீஸ்னு பேர். அது சைட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ். அது யாருன்னா 7 வித்யா தத்துவங்கள், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். புருடன்கிறது தனியா ஒன்ன சேர்க்கல, இந்த 6ம் சேர்ந்த ஒரு நிலைக்கு பெயர் புருடன். அதனால புருடன்னா புருஷன் வச்சுக்க, ஆண்மகன், ஆண்மா. ஆண்மா இப்போ பிறவி எடுத்து அனுபவிக்கிறதுக்காக ரெடியா இருக்கு. எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு பையன் கேட்க ஆரம்பிச்சிட்டான் வீட்டில். சில வீட்டில் பையன் அமைதியா இருப்பான். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும்போது, என்ன எல்லாம் பேசுறீங்க, எனக்கு கல்யாணத்தை பத்தி பேச மாட்டேங்கிறீங்களே, 30 வயசு ஆயிடுச்சு எனக்கு, என் கூட இருக்கவன் என் கிளாஸ்மேட்டுக்கெல்லாம் குழந்தை பிறந்துருச்சு, எனக்கு இன்னும் கல்யாணத்தை பத்தி வந்தா மற்றதெல்லாம் பேசுறீங்க, கல்யாணத்தை பத்தி பேச மாட்டீங்க அப்படின்னு அப்பா அம்மாட்ட என்னைக்காவது கேட்பான். அந்த நிலைக்கு பெயர் தான் இந்த புருடன் என்று சொல்லக்கூடிய புருஷன். இப்போ நான் ரெடி ஆயிட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு அவனே கேட்கிற நிலைக்கு பெயர் இந்த புருடன். மாணவர்கள் என்று சொன்னது எல்லாமே இந்த உயிர்கள். ஏழையாக இருந்தவர்கள், இப்போ பணக்காரர் ஆக போறவர்கள் எல்லாம் இந்த உயிர்கள். பள்ளிக்கூடம் என்று நான் சொல்வது, அந்த பள்ளிக்கூடம் சைட், அந்த சைட்டு மூல பிரகிருதி என்று பெயர். பிரகிருதி இந்த யூனிவர்ஸ், அண்டம் பிண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த யூனிவர்ஸ் தான் பிரகிருத்தின்னு சொல்றோம். மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். மிஸ் வேர்ல்டுக்கு மிஸ் யூனிவர்ஸுக்கு என்னடா வித்தியாசம்னு கேளுங்க, சொல்ல தெரியாது. ஆனால் மிஸ் வேர்ல்டுக்கு 100 கோடி ரூபாய், மிஸ் யூனிவர்ஸுக்கு 1000 கோடி ரூபான்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. இது பேர் சயின்ஸ். பள்ளிக்கூடம் உள்ள இவளுக்கு பேர் மூல பிரகிருதி. மிஸ் யூனிவர்ஸ் யாரு என்றால் மூல பிரகிருதி. அவளுக்கு பெயர் நம்ம எப்படி சொல்லலாம், அவ தான் நம்மளை காப்பாத்துறவான, அவளை மோகினின்னு சொல்லலாம். மிஸ் யூனிவர்ஸ் யாரு? சிவபெருமானுடைய படைப்புல மிஸ் யூனிவர்ஸ் யாரு? மோகினி. மோகினி யாரடி, ஏதோ ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்கு, யாரடி நீ மோகினி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. யாரடி நீ மோகினி என்றால் பிரகிருதி மாயை என்று பெயர். இந்த நாட்டில், இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து சமயங்களும் இதுக்கு கீழே தான் பேசுது. இதுக்கு மேல சைவ சமயம் மட்டும்தான் பேசும்.
பிரகிருத்தியை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கும். கிணத்து தவளைக்கு என்ன தெரியும்? கிணறு தான் தெரியும். ஆற்று தண்ணி எப்படி இருக்கும், கடல் தண்ணி உப்பு கரிக்குமான்னு கிணத்து தவளைக்கு எப்படி தெரியும்? அதுக்கு என்ன உலகமோ அதுதான். அதுபோல மற்ற அனைத்து மதங்களும், அனைத்து சமயங்களும், அனைத்துன்னா ஏதோ 1-2 எக்ஸம்ஷன் விடுங்க. 90% மதங்கள் இந்த மூல பிரகிருதி 24 மாயைக்குள்ளேயே நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ பெரியவனா, நான் பெரியவனான்னு சண்டை போட்டுக்குவான். இந்த ஊர்ல கிராமங்கள்ல நீ பெரியவனா, நான் பெரியவனா, உனக்கு முதல் மரியாதை வைக்கணுமா, எனக்கு முதல் மரியாதை வைக்கணுமா, மண்டபப்படி யார் மண்டபப்படி முன்னாடி இருக்கணும், இந்த சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். சென்னைக்கு போனான்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் என்ன ஜாதின்னு கூட தெரியாது. சைலண்டா வேலைக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறது யாருன்னு கூட நமக்கு தெரியாது, பேர் தெரியாது. அப்படி வாழ்ந்துட்டு போயிடுவான். சரி, இந்த பள்ளிக்கூடம் என்பது மூல பிரகிருதி. இதுல தான் குணங்கள் நமக்கு வெளிப்படையாக தோன்றுகின்றன. இது சேர்ந்த உடனே தான் நம்ம குணமாகிய ராஜசம், தாமசம், சாத்வீகம் அதெல்லாம் நமக்கு வர்றது. ராஜசம், தாமசம், சாத்வீகம் இது மூணும் வர்றது அதுலதான். இந்த மூல பிரகிருதியை சேர்க்கிறார் இறைவன். அதுக்கு அடுத்ததாக அந்த கரணங்கள் வருகிறது. ஸோ அந்த கரணங்கள் ரொம்ப அறிவின் உச்சிக்கு போயிட்டா இருப்பா அவருனாலும் இந்த அறிவு 450 கிராம்ல 5% வேலை செய்யற அறிவை வச்சு அதிகமா என்னத்தை தெரிஞ்சுக்கலாம்? மூல பிரகிருதியோட குணங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேல தெரிய முடியாது. அதுக்கு மேல தெரியணும்னா மேல உள்ளவங்க அருள் செஞ்சாதான் தெரிய முடியும். ஆக மனவள பள்ளிக்கூடம் உள்ள இடம் மூல பிரகிருத்தியில இருக்கிறது. மூல பிரகிருதினாக்க என்ன? நாத்தம் பிடிச்சது. ஆண்களை மயக்கக்கூடிய பெண் என்று பெயர். ஆங்கிலத்தில் தமிழ்ல சொன்னா யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஆண்களை மயக்கக்கூடிய பெண்கள். ரோட்லயே சில பேர் நிற்பாங்க, நைட்ல 9 மணி 10 மணிக்கெல்லாம் நிற்பாங்க. யாராவது 2 வீலர்ல போனா கை நீட்டுவாங்க, லைட் அடிப்பாங்க. அதுதான் இந்த மூல பிரகிருதி. அதுக்குள்ள இந்த உயிர் வந்து விழுக போகுது. விழுந்தா என்ன ஆகும் பாருங்க. நம்ம நைட்ல கை காமிக்கிறவங்கள்ட்ட போயிட்டு ஒருத்தன் வண்டியை நிறுத்தினான்னா என்ன ஆகும்? அதுதான் இப்ப நமக்கு ஆகிக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும், ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். ஓகே. மனவள ஆலோசகர்கள் அந்த கரணங்களாகிய ஆணவம் வந்து மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். பாட ஆசிரியர்கள்னு சொன்னது ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள். அவர்கள்லாம் காது, ஸ்கின்னு, கண்ணு, நாக்கு, மூக்கு. பிசிக்கல் அப்படின்னு சொன்னது உடற்பயிற்சி ஆசிரியர்கள். நான் சொன்னது கண்மேந்திரியங்கள், அதை சொன்னேன். கண்மேந்திரியங்கள் என்றால் கால், கை, வாய், எருவாய், கருவாய். 5 மூலப்பொருள்கள் டிஎம்டி கம்பிகள், ராம்கோ சிமெண்ட், ஆத்து மண்ணு. ஆத்து மண்ணுக்கு யாருக்காவது பணம் கட்டினதான் ஆத்து மண்ணு நமக்கு கிடைக்கும். 11 மணிக்கு பதவி ஏற்பு நடக்கும், 11:30 மணிக்கு எல்லாம் மண்ணு அள்ள ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. என்ன தைரியம் பாருங்க. கண்மேந்திரியங்கள் கால், கை, வாய், எருவாய், கருவாய். மூலப்பொருள்கள் என்று சொல்லக்கூடியது தன்மாத்திரைகளாகிய, இந்த பக்கத்துல எல்லாம் திருத்திக்கங்க, ஓசை, ஊறு, ஒளின்னு போட்டிருக்கு, குண்டுலா போட்டிருக்கு. ஒளி கிடையாது. ஒளினா சத்தம், அதான் ஓசை. ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே அப்படின்னு சொல்றாரு. ஓசைனா சத்தம், ஒளினா வார்த்தையோடைய இது. ஆக அந்த ஒளிங்கிறத லீயா திருத்திக்கங்க, வெளிச்சம் அதை திருத்திக்கங்க. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு. சுவை, நாற்றம். வகுப்பறைகள் என்று சொன்னது பஞ்சபூதங்களாகிய ஆகாயம், வாயு, நீர், நிலம், காற்று. அதைத்தான் பஞ்சபூதங்கள் என்று நாம் சொல்கின்றோம். ஆக சிவத்தத்துவம் 5, அது 5ம் அங்கே இருக்குது, டவுன்ல கார்பரேட் ஆஃபீஸில் இருக்கு. இந்த 7ம் இங்கே ஆஃபீஸ் பிளாக். நம்ம காலேஜில் போனால் ஆஃபீஸ் பிளாக்னு ஒரு பிளாக் இருக்கும். அப்புறம் கிளாஸ் ரூம்ஸ்ன்னு தனியாக இருக்கும், லேப் தனியாக இருக்கும், லைப்ரரி தனியாக இருக்கும். அதுபோல் இது ஆஃபீஸ் பிளாக். வித்யா தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள்ங்கிறது அந்த கிளாஸ் ரூம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளாக்கு. ஸோ மொத்தம் 36 தத்துவங்கள் தான் இந்த தனு, கரண, புவன, போகம் என்பதும் 36 தத்துவங்கள். தனு என்றால் உடல், கரணம் என்பது மனம் முதலாகிய அறிவு கருவிகள், புவனம் என்பது உலகம், போகம் என்பது உயிர்கள் நுகரும் உலக பொருள்கள். உலகம் மட்டும் இருந்தால் உயிரால் அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கக்கூடிய அரிசி மட்டும் இருந்தாக்க சாப்பிட முடியாது. அது எல்லாம் ஏதாவது ரைஸ் பண்ணி அப்புறமா ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் பிரியாணி ரைஸ் எல்லாம் அப்புறம் தான் பண்ணணும். அதுபோல் நுகர்கின்ற அளவுக்கு அதை கொண்டு வர்றது போகம் என்று சொல்லுவோம். இந்த 36 தத்துவங்களையும் 36 கருவிகள் என்றும் அழைப்பார்கள். தத்துவங்கள்னா இங்கிலீஷில் யாராவது ஃபிலாசபி அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிடாதீங்க. தத்துவத்தை நீங்கள் தத்துவம் பொருள் என்ன அப்படின்னு கூகுளில் போட்டிங்கன்னா, தத்துவம் மீனிங் இன் இங்கிலீஷ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபிலாசபி அப்படின்னு காமிக்கும். ஏன்னா அதுக்கே 36 தத்துவங்கள் தெரியாது. நீங்கள் அதனால 36 ஃபிலாசபி 36 கருவி, 36 அட்டாச்மெண்ட், அக்சசரிஸ்ன்னு வச்சுக்கங்க. அதான் சரியான இது. அதை கருவிகள் என்று அழைக்கின்றோம். இவ்வளவும் நமக்காக படைத்த சிவபெருமானுக்கு நன்றி உணர்வுடன் வாழ வேண்டும். எல்லாம் எவனாவது படைப்பானா? 1 2 36 கொடுத்துருக்கான்.
சிவன் உனக்கு என்ன கொடுத்தான்? ஒன்னா ரெண்டா? 36 கொடுத்தான் சொல்லு. 36 ஏன் கொடுத்தான்? 36ம் நான் இல்ல, அதுக்கு மேல இருக்கானே சிவம், அதுதான் நான் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த 36ஐ கொடுத்து எடுக்கிறார். அழுக்கு இருக்குன்னா அது மேல ஒன்ன பூசி ஒரு ஸ்பாஞ்சை வச்சு, தண்ணி கொட்டிடுச்சு அப்படின்னா அது மேல ஒரு ஸ்பாஞ்சை வச்சு அந்த தண்ணி அது உறிஞ்சின பின்னாடி அப்படியே விட்டுறோமா, அதை போய் வெளியில புழிஞ்சு விட்டுருவோம். ஒரு ஸ்பாஞ்சை வச்சு நீர் எடுக்கிற மாதிரி இந்த கண்மம் மாயை என்கின்ற 2 மலத்தை வைத்து கீழே கொட்டின தண்ணியை உறிஞ்சி எடுக்கின்றான் சிவபெருமான். நமக்காக செய்கின்றான். இவ்வளவும் பண்ணணும்னு அவனுக்கு ஏதாவது இருக்காதுல, ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது அவனுக்கு. என்ன கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றே கணக்கு போடுகின்ற நாம் இப்ப பஞ்சபுராணம் பாடினா நீங்க என்ன தருவீங்க? சர்டிபிகேட் தருவீங்க. வேற என்ன தருவீங்க? வேற உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல இப்போ அரசாங்கத்துல மிக்சி கிரைண்டர்லாம் தர்றாங்களே, அது மாதிரி நீங்க ஏதாவது தருவீங்களா? ரொம்ப சந்தோஷம். பஞ்சபுராணமே பாட வேண்டாம், விட்டுருங்க. உங்களுக்கு